தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே கழிவற உள்ளத்தில் ஆனந்த கனவுகள் பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இவை யாவும் நீ அருளும் பணிகள் அன்றோ எனும் மகாகவியின் இந்த தமிழ்வாணி வணக்கத்தை முன்வைத்து இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டை சென்னை அவர்கள் பல பல சிறு மற்றும் குறுதொழில் முனைவோர்களுக்கு பல பல அம்சங்களை ஒவ்வொரு மாதமும் எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் கூறியது போல் டை எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல சில நிகழ்ச்சிகள் தொகுத்து வந்துட்டு இருக்கோம். இண்டிக் சீரீஸ் அப்படிங்கிற பேர்ல சில நிகழ்ச்சிகள், நட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் இதுல ஒரு சாம்பியன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு முதல் முயற்சியாக இன்னைக்கு கற்கை நன்றே கற்கை நன்றே அப்படிங்கிற சீரீஸ் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு முதலாக நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். அதற்கு டை குழுமத்திற்கு, டை ஆர்கனைசேஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். கல்வி கற்கை அதை பத்தினா பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துல பல விதத்துல பல இடத்துல கூறியிருக்காங்க. விவேக சிந்தாமணியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெள்ளத்தார் போகாது வெந்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கல்வதற்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது கல்வி, மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இவ்வாறு கூறுகிறது மூதுரை. அந்த லைன்ல வரும்போது நருந்தொகை என்ன கூறுகிறது என்றால், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இந்த கற்கைன்னு சொல்றோம். இந்த கற்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அதோட படிக்கிறதோட நிப்பாட்டிடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த இடத்துல நான் அதை சொல்றதுக்காக நான் விளைகிறேன். எப்படின்னா அந்த ஸ்லோகம் எப்படி சொல்றாங்கன்னா, ஆச்சாரியாத் பாதம் அததே. அதனுடைய மீனிங் நான் இந்த நாலே வரி தான் அந்த ஸ்லோகம். அதனுடைய அந்த 4 வரிகள் தான் இந்த இதுல இருக்கு. அதை நான் சொல்லிட்டு நான் அதனோட அர்த்தத்தை சொல்றேன். ஆச்சாரியாத் பாதம் அததே, பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா, ச பிரம்மச்சாரியாபியா பாதம், பாதம் காலக்கிரமேனச்ச. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. அதாவது இது வந்துட்டு எப்படி ஒரு மனிதர் அவன் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு கற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு அவங்க வந்து கூறும் இந்த இந்த பாடலின் 4 வரிகள் என்ன கூறுகிறது என்றால், ஆச்சாரியா பாதம் அததே. இந்த பாதம் அப்படிங்கறத நீங்க என்ன எடுத்துக்கணும்னா கால் பகுதி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கால் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு கால் பகுதி நம்முடைய ஆச்சாரியா, அதாவது குருவிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோமா. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுடைய குரு கிட்டது இதை நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். பாதம் சிஷ்யா சுமேதையா, இன்னொரு பாதம் அதாவது இன்னொரு கால்வாசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வமேதையா, மேதா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேதா அப்படின்னா அறிவு, ஸ்வமேதான சுய அறிவு. அதாவது அந்த சிஷ்யனானவன், அந்த மாணவனானவன் அவனுடைய சுய அறிவு மூலமாக இன்னொரு கால்வாசியை தெரிந்து கொள்கிறான். ச பிரம்மச்சாரியாபியா பாதம், இன்னொரு கால்வாசி அவனுடைய சக மாணவர்களிடம் இருந்து விவாதித்து அவன் கற்றுக்கொண்டதை அவர்களோட விவாதித்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர், ஒரு ஆர்குமெண்ட் ஆர் அவனுடைய ஒரு இட்ரேஷன் அதன் மூலமாக அவன் தெரிந்து கொள்கிறான். பாதம் காலக்கிரமேனச்ச, இன்னொரு கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த காலம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், என்னவா வேணா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கற்கை நன்றுங்கிறது வந்துட்டு எப்பவுமே இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இது. நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல வந்து அதை மட்டும் தடைப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதை நம்ம கூறி வருகிறார்கள். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சீரீஸ் எல்லாமே யாருக்குமே எதுவும் தெரியாது கிடையாது. அதாவது பல இதுதான் சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு. ஒரு ஐன்ஸ்டீன் கிட்டேயோ அது கேட்ட போது அவரே சொல்றாரு, ஐ ஃபீல் லைக் எ சைல்ட் ரன்னிங் இன் தி சீஷோர் here and there where the vastless ocean in front of me, where the handful of mud is what I have learned and what is there in front of me is undiscovered அப்படிங்கிறாரு. அதாவது நான் ஒரு சிறு குழந்தை
ஒரு கடற்கரையில நான் வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிறேன், மண்ணை எடுத்து விளையாடுகிறேன். அந்த மண்ணு வந்து என் கையில் உள்ளங்கையில் இருக்கும் மண்ணானது வந்து நான் கற்றுக்கொண்டது. என் முன்னால் இருக்கும் கடல் அது பார்த்தீங்கன்னா நான் கற்க வேண்டியது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால நம்ம கற்றுக்கிட்டோம்ங்கிறது என்னைக்குமே நிப்பாட்ட முடியாது. இதனால கற்கை நன்றுங்க இந்த பேர்ல டை இன்னைக்கு எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது அது வந்து ஒரு மிக அருமையான ஒரு இதா இருக்குங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நீங்க எல்லாரும் வருகை புரிந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஒரு அருமையான நாளா இருக்கும்ங்கிறதுல எவ்வளவும் ஐயம் இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம், சுயசார்பு இந்தியா, சீர்திருத்தங்களும் வாய்ப்புகளும். சுயசார்பு இந்தியா அப்படின்னு எடுத்து பார்க்கும் போதே நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 ஆத்ம நிர்பான் அபியான் இல்லைன்னா ஒரு மேக் இன் இந்தியா இப்படிங்கிற ஒரு பல நேம்ல இருக்கலாம். ஒரு சுயசார்பு இந்தியான்னு மட்டுமே நம்ம இப்ப பேசுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் இந்த காலகட்டத்துல இந்த 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 பேச்சு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லையில ஒரு நம்மளுடைய நம்மளுடைய அண்டை நாட்டுக்கும் நமக்கும் ஒரு ஒரு சில மோதல்கள் இருந்தது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கரோனா தாக்கம், இந்த தொற்று வந்து பல விதத்துல நம்ம எல்லாரையும் பாதிச்சு கொண்டு இருக்கிறது. இது வந்து ஒரு பல கேள்விகள் இந்தியாவுக்கு மறுபடியும் எழுப்பி இருக்கிறது. 2019-20 பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு 4.2 லட்சம் கோடி ரூபாய்க்கு இறக்குமதி நடைபெற்றது. அதே காலகட்டத்தில் சீனாவுக்கு 1.2 லட்சம் கோடி ஏற்றுமதி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து மத்திய அமைச்சகத்திலேயே கூறியிருக்காங்க. இது என்ன சொல்ல வருகிறதுன்னா, இந்த கொள்ளை நோயானது இந்தியாவிலே உற்பத்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை திறந்திருக்கிறது என்பது உண்மை. அப்படிங்கிறத நம்ம எதுவும் மறுக்க முடியாது. சோ இது வந்துட்டு இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பல கேள்விகள் எழுப்ப போறோம். இதுக்கு பல பதில்கள் இருக்க போகுது. இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு தேசத்தின் வளர்ச்சி அதனுடைய பொருளாதார வளர்ச்சியை வைத்தே கண்டறியப்படுகிறது. இன்று அந்த உலகம் வந்து இந்த கொடிய நோய் தொற்றுல ஆட்பட்டு அல்லோடி கொண்டிருக்கிற சமயத்துல பொருளாதாரத்திற்கும் பேரிடருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அது வந்து அதை பத்தி இதை வந்து நம்ம இதுக்கு வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்த பலருக்கே இல்லாத போது பாமர மக்களுக்கு கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. இதை பத்தி தான் நம்ம அலசி ஆராயறதுக்காக இன்றைக்கு நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பத்தி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொங்கு சீமை தந்த தங்கம், கொங்கு சீமை தந்த பொன் இவர். நாமக்கல்லின் விவசாய பூமியில் மலர்ந்த வேதியியல் மாற்றம், நாமக்கல்லின் விவசாய பூமியில் மலர்ந்த வேதியியல் மாற்றம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. 27 ரசாயனத்தை தொட்டு பொன்னாய் மாற்றிய ரசவாதி இவர். 27 ரசாயனத்தை தொட்டு பொன்னாய் மாற்றிய ரசவாதி இவர். 27 வயதில் அவர் வந்து ஒரு ரசாயனத்தை ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு அதை தொட்டு இன்னைக்கு ஒரு பொன் துலங்கும் இடமாய் அவர் மாற்றி இருக்கிறார். வழிமுறைகளை கண்டு கொள்ளாத வியாபார சந்தையில் நெறிமுறைகள் மட்டுமே வேதமாய் பயிலும் விற்பனர் இவர். வழிமுறைகளை கண்டு கொள்ளாத வியாபார சந்தையில் நெறிமுறைகளை மட்டுமே வேதமாய் பயிலும் விற்பனர் அவர். எத்திக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதை வந்து அவர் ஒரு தாரக மந்தமாக கண்டுபிடிக்கிறாரு. அவர் அதை வந்து அவருடைய தொழிலையும் சரி அவருடைய தனி வாழ்விலையும் சரி அதை அவர் மிக அருமையாக கடைபிடித்து வருகிறார். விருதுகளும் பதவிகளும் விருந்தாய் வந்து குவிந்த போதிலும் நிலைகுலையா விருட்சமாய் நிமிர்ந்து நிற்பவர் இவர். விருதுகளும் பதவிகளும் விருந்தாய் வந்து குவிந்த போதிலும் நிலைக்குலையா விருட்சமாய் நிமிர்ந்து நிற்பவர் இவர். ஏகப்பட்ட விருதுகள். ஏன்னா இதை நான் பத்தி அந்த விருதுகளை படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீட்டிங் டைமே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு விருதுகள் இருக்கிறது. அவர் ஷேர் பண்ணக்கூடிய கமிட்டிஸா இருக்கட்டும், ஒரு சிஐஏல இருக்கட்டும், எந்த பாடியில இருக்கட்டும், அவர் இல்லாம ஒரு கமிட்டியே இல்லை. உழைப்பு என்ற மந்திரத்தை மூலம் மட்டுமே நூறுகளை கோடிகளாக்கி கோலையத்தையே திரும்பி பார்க்க வைத்த வியாபார வித்தகர் இவர். இத்துணை இருந்தும் மனதில் மனிதம் நேயா மறவா மாமனிதர் இவர். பொன்னான தனது நேரத்தை ஒதுக்கி நமக்கு விளக்கம் அளிக்க வருகை புரிந்திருக்கிறார் பொன்பியூர் குழும தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள். மிக்க வருக வருக என்ற உங்களை வரவேற்கிறோம் திரு பொன்னுசாமி அவர்களே. வணக்கம் சார். உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த டை சென்னையில உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பேருவகையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறது. டை சென்னை இங்க வந்து கூடியிருக்கும் எங்களுடைய MSME சகாக்கள், மெம்பர்கள், அவர்கள் அத்தனை பேர் உறுப்பினர்கள், அவர்களுக்கும் நீங்க கூறப்போகும் கருத்துக்கள் மிக மிக சீரியஸாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த அளவும் சந்தேகமே இல்லை. நம்மளுடைய டாபிக்கான இன்னைக்கு இந்த சுயசார்பு இந்தியா,
சீர்திருத்தங்களும் வாய்ப்புகளும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுயசார்பு அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சுயசார்பு அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு வரும்போது இது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இஸ் இட்ஸ் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஆண்டர்பிரினர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? தொழில் முனைவர் கவர்மெண்டோடையதா, அரசாங்கத்துடைய கடமையா, இல்ல தொழில் முனைவரின் கடமையா, இல்ல தனிப்பட்ட மனிதரின் கடமையா? இதை பற்றி தங்களுடைய கருத்து. பிரமாதமா பேசுறீங்க. தமிழ் அப்படியே விளையாடுது. கவிதைகள் பொழிச்சிட்டீங்க. என்னால அவ்வளவு தூரம் இலக்கிய தமிழ்ல பேச முடியாது. நீலகண்டன், மிக்க நன்றி. அருமையான இன்ட்ரடக்ஷன் பண்ணீங்க, நல்லா பேசுறீங்க. லேர்னிங் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு இந்த கற்கை நன்றே நிகழ்ச்சியில், அதாவது சுயசார்பு இந்தியா தொழில் சீர்திருத்தம் பிளஸ் வாய்ப்பு, இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்ஃபுல். மிஸ் நீலகண்டன், அகிலா மேடம், அகிலா, பிரியதர்ஷினி, மோர் பர்டிகுலர்லி நீங்க மெம்பர்ஸ், நீங்க வந்து என்டர்பிரனர்ஸ் வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவே இருக்குன்னா என்டர்பிரனர்ஸ்னால தான் இருக்கு. நீங்க தான் நிறைய டாக்ஸ் கட்டுறீங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, எக்ஸ்போர்ட் பண்றீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டன் பை என்டர்பிரனர்ஸ். எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஐ திங்க் இது வந்து பெரும்பங்கு இருக்கு. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் நிறைய வந்து எம்எஸ்எம்இ வந்து ஐ திங்க் பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் வெவ்வேறு செக்டார் நிறைய இதுல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து சிஐல இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கமிட்டியில இருக்கு, நேஷனல் கமிட்டியில. அதே மாதிரி கெமிக்கல் கமிட்டியில் இருக்கேன், எக்ஸைம் கமிட்டியில இருக்கேன், அது மெம்பரா இருக்கேன். சிஐ சதர்ன் ரீஜியன்ல நான் வந்து இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்த சவுத் இந்தியாவில் இப்போ வந்து மிஸ்டர் சி.கே. ரங்கநாதன் தான் சேர்மன் ஃபார் சதர்ன் ரீஜியன் சிஐ. அதுல வந்து நான் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்கிற கமிட்டியில நான் வந்து சேர்மனா இருக்கேன். போன வருஷம் தான், இந்த வருஷம் என்னை போட்டிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கவர்மெண்டோட இன்ட்ராக்ஷன் அதிகம். டெல்லியிலையும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, சதர்ன் ரீஜனில் ஜென்ரலாக வந்து கவர்மெண்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கு. உங்களுக்கும் என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கு, நீங்கள் நிறைய பேப்பரில் படிக்கிறீங்க. இந்த சுயசார்பு அப்படிங்கிறது, இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாங்கிறது என்ன மாதிரின்னா, இப்போ ஒரு 2-3 வருஷமாவே கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அதிகமாயிட்டே போகுது, எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அதனால என்ன ஆகுது, நம்ம எல்லா பொருளையுமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, திண்டுக்கல் பூட்டு அதே இம்போர்ட் ஆகுது. எது சாமி படங்களோட சின்ன சின்ன ஸ்டாச்சு அதெல்லாம் இம்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரேடியா நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருந்தா நாடு வந்து மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ் மறந்துடுவோம். கம்ப்ளீட்டா சர்வீஸ் ஓரியன்டா போயிருமானா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் வந்தது. ப்ராப்ளி அது நிச்சயம் தான். ஏன்னா இது ஈஸியா வந்தது, சீப்பா வருது. ஒண்ணு வந்து அப்படி என்னாச்சுன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்கே வந்து காம்படிட்டிவ்னஸ் குறைஞ்சு ரா மெட்டீரியல் பிரைஸ் அதிகமாகி நம்ம வந்து அந்த இம்போர்ட்டை வந்து சமாளிக்க முடியல. பர்டிகுலர்லி சிறு தொழில் நிறுவனத்தினர் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எங்க கெமிக்கல் செக்டாரை சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 2000 நெட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கெமிக்கல், நெட் இம்போர்ட் ஆஃப், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட்டும் பண்றோம், 2000 கோடி இருந்தது. அதாவது இம்போர்ட் அதிகமா இருந்தது, நம்ம எக்ஸ்போர்ட்டை கழிச்சுட்டு பார்க்கும்போது இம்போர்ட் ஒரு 2000 கோடி டிஃபரன்ஸ் இருந்தது. வேற இப்ப வந்து 3 லட்சம் கோடி இருக்கு. அப்படின்னா எங்கேயோ நம்ம விட்டுட்டோம். கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் வேற எங்கோ அவுட் சோர்ஸ் பண்ணும், வேற நாட்டில் இம்போர்ட் பண்ணும். அவங்க வளர்றாங்க, நம்ம இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது. அவங்க எஸ்டிமேட் கவர்மெண்ட் த வே இன் விச் ஆஃப் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்க எஸ்டிமேட் என்னன்னா, இப்படியே போச்சுன்னா ஒரு 30 லட்சம் கோடி நெட் இம்போர்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் துல்லியமா கணக்கு போட்டு சொல்லி இதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி நாட் ஓன்லி கெமிக்கல், ஈச் ஆட்டோமொபைலா, வேற என்ன ஃபுட் ப்ராசஸிங்கா, எல்லா அதுலயும் அவங்க எலக்ட்ரானிக்கா எல்லாமே அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் அதுல வந்ததுதான் இது. ப்ராப்ளி நீலகண்டன் சொல்லும் போது சொன்னாரு, இந்த மாதிரி சைனா கூட இந்த ஒரு பிரச்சனை வந்தப்ப இந்த மாதிரி எல்லாமே நிறைய இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு. அது வந்து ப்ராபபிளி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்படி பிளான் பண்ணி நிறைய டிஸ்கஷன், நான் நிறைய டிஸ்கஷன்ல அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க செக்ரட்டரி லெவல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பேசும்போது இது வந்து இது எப்படின்னா இதனால வந்து இது கொஞ்சம் சீரியஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ட்ரிபிள் பி, அதாவது பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி வந்து கொஞ்சம் கை வச்சாங்க.
அது என்ன பண்ணிட்டாங்கன்னா 200 கோடிக்கு மேல கீழே எந்த டெண்டர் இருந்தாலும் ஃபாரின் கம்பெனி சுட் நாட் சப்ளை கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல. இப்பே சிலது வந்து மிலிட்டரிக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குது, ஏன்னா அதெல்லாம் பெரிய பர்ச்சேஸ், அதுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸம்ஷன், அதர்வைஸ் தே கேனாட் இம்போர்ட். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இந்தியாவில் வந்து ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணா 50% இந்தியன் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன திருத்தம் பண்ணாங்க. லாட் ஆஃப் ஹியூ அண்ட் கிரை இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்லயே டிபார்ட்மெண்ட் இல்ல நாங்க அதான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கே வந்து இங்க சில இருந்து ஒரு மெம்பர் எழுதினாரு, சார் நான் வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நான் வந்து ட்ராலி, அதே மாதிரி சீட்டு, அந்த சீட்டு உட்கார்ந்துருக்கோம்ல ஏர்போர்ட்ல வெயிட் பண்றோம்ல, இது ரெண்டும் நான் அருமையானது சப்ளை பண்ண போனா என்னை ஃபுல்லா ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா சைனால இருந்து இம்போர்ட் ஆகுது. இந்த ட்ரிபிள் மாடல் வந்தே எங்களுக்கு வந்து சரியில்லை. உடனே டிபிஐடி சைட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ். அதுக்கு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு ஒரு ஜாயிண்ட் சைட்டே அவர் கீழே பெரிய டீமே இருக்காங்க. நாங்க சிஎல் இருந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க உடனே அக்னாலஜ் பண்ணாங்க, வீல் டேக் இட் அப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணாதான் இந்த நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நம்ம இதெல்லாம் நம்ம நடக்காது. அவங்க கவர்மெண்ட் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்சோ பல வருஷமா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல வேற கண்ட்ரில இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து குறைக்க முடியும். இதுதான் வந்து செல்ஃப் லைன்ல ஸ்பீடா இருக்கு. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் டாரிஃப் பேரியர்ஸ். இப்ப வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது ஒண்ணு கஸ்டம் டியூட்டி இருக்கு, அதுக்கு வந்து அந்த விலை வந்து ரொம்ப சீப்பா வருதுன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டின்னு போடலாம். அது ஒண்ணு போட்டா நிறைய அவங்க ஜெனரலா WTO இதெல்லாம் கொஸ்டின் பண்றாங்க. ஸோ அது இல்லாம நான் டாரிஃப் பேரியர் இது எல்லா கண்ட்ரியும் பண்றதா, நாட் ஒன்லி அவர் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரி பண்றதா. அது நம்ம இத்தனை நாளும் சரியா பார்க்கல, இப்போ வந்து அதை போடுறாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த பொருள்ல பிஐஎஸ் சர்டிபிகேஷன் வேணும். ஸோ இது பிஐஎஸ் சர்டிபிகேஷன் என்ன, அது வந்து தேட் விசிட் தோஸ் சப்ளையர் கண்ட்ரி ஃபேக்டரி, அங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க குவாலிட்டி உண்மையாலுமே மேனுஃபேக்சர் பண்றாங்களா இல்ல சும்மா சொல்றாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை சர்டிபிகேட் பண்ணுவாங்க. கரெக்டா இப்போ கோவிட் வந்துச்சு, யாரும் போறதில்லை, அதனால புதுசா இந்த பிஎஸ் ஃபாரின் கண்ட்ரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இது. அதனால என்ன பண்ணாங்க, சில ரா மெட்டீரியல் மட்டும் எக்ஸ்டெண்ட் 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த பிஎஸ் மேண்டேட்டரி கண்டிஷனை ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது இப்படியே பர்மனண்டா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு எல்லா டிபார்ட்மெண்ட் கெமிக்கல்ஸ் ரா மெட்டீரியல். இதனால என்ன ஆச்சு, நான் கெமிக்கல் இதை பத்தி சொல்றேன். இதெல்லாம் பண்ண கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரி கூடவோ எம்என்சி கூடவோ நீ எங்களுக்கு வந்து நீ சிங்கப்பூர்ல இருந்தோ கொரியால இருந்தோ சைனால இருந்தோ சப்ளை பண்றதை ஏன் இங்க வந்து நீ போடக்கூடாது, இந்த ஃபேக்டரியை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில மட்டும் கெமிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் கோடி பைப்லைன்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம இம்போர்ட் வந்து இந்த 3 லட்சம் கோடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்லி ஃபார் கெமிக்கல். இந்த மாதிரி பார்மசூட்டிக்கல் இருக்கு, பல நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, ஆட்டோ காமன்ஸ் நம்ம இன்னும் வந்து 5-6 பில்லியன் சைனால இருந்து ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுதான் நான் வந்து நீங்க கேட்ட கேள்வி செல்ஃப் ரிலையன்ட். இதுதான் இது. ஐ திங்க் நீங்க கேட்ட கேள்வி ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இல்ல நீங்க அது அருமையா அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் எதுலாம் இருக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா சொன்னீங்க சார். சார் இது இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னொரு கேள்வி அதுல ஒரு துணை கேள்வியா ஒண்ணு கேட்டேன். அதுல இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாரோடதையும் ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தான். இது தனிப்பட்ட ஒருத்தரோடது மட்டும் இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 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 பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30,000 அடி வியூல இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர்ங்கிறவங்க வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு 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 10,000 அடி வியூல இருந்து ஒன்று பார்க்கலாம். ஸோ இன்னொருத்தங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு இண்டிவிஜுவல் பார்க்கும்போது ஒரு 1000 அடி உயரத்திலிருந்து பார்க்கலாங்கும் போது சுற்றி வர பிரச்சனைகள் பல இது தெரிய வரும். அது மூலமா தான் எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒரு ஹோமோஜீனியஸா இருந்தாதான் இதை கண்டிப்பா இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுல வந்து என்ற மாற்று கருத்தும் இல்லை சார். சார் இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீலிங் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னன்னா, இந்த
தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வந்து ஒரு செல்ஃப் சுயசார்பு இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத மற்றவங்கள நம்ம பல சமயத்துல நம்ம பாத்தீங்கன்னா பலர் ஏதாவது நம்மளுடைய ஒரு இயலாமைய வேற யாருக்கா பிளேம் பண்றோம். அது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னா போனீங்கன்னா இல்ல கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கு முன்னாடியே கிளம்பி இருக்கலாம், நம்ம கிளம்ப மாட்டோம். அது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1980லேயே நீங்க வந்துட்டு ஒரு தொழில் முனைவரா இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க போது நீங்க உங்களை சிறிது அளவுல நீங்க இதை எப்படி உங்களை ஒரு சுயசார்பு உள்ளவரா எப்படி நீங்க வந்துட்டு உங்களை மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் நீங்க ஒரு அடிக்கோட்டு காமிச்சீங்கன்னா நீங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். உங்களோட தனிப்பட்ட இதுல வாழ்க்கையில நீங்க அந்த சுயசார்பு அது எப்படி வந்தது? இல்ல இது வந்து எப்படின்னா, இது வந்து நான் வந்து அதாவது இனிஷியல் இயர்ஸ்ல எனக்கு என்டர்பிரனர் ஆகணும்னு தெரியாது. ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து சயின்டிபிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து மேரேஜ் ஆச்சு. சரி ரைட்டு. அப்போ வந்து இருக்கிற சம்பளத்துக்கு அதை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ ஒர்க்கிங் வித் மை கசின் பிரதர், அவர் தான் எனக்கு குரு. ஸோ அங்கே தான் 5-6 வருஷம் நான் டிகிரி முடிச்சு வந்த ஒரு 5 இயர்ஸ் அப்போ ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு லேசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அனுபவத்தில் சரி ரைட்டு, மேரேஜுக்கு அப்புறம் சரி ரைட்டு நம்ம வந்து இது வர்ற வருமானம் பத்தாது, குடும்பத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வந்து அப்போல்லாம் வந்து பணம் கையில் கிடையாது. நான் இருக்கும்போதே எனக்கு ஒரு 5000 ரூபா லோன் இருந்தது. நான் வேலையில் இருக்கும்போதே கம்பெனியில் ஒரு அட்வான்ஸ் 5000 ரூபா லோன் இருந்தது. இதெல்லாம் வச்சு எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் ஊரில் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அப்படி தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே எங்கள் பிரதர்ஸு, எங்கள் ஃபாதர்லாம் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் சின்ன அமௌண்ட் 1000, 2000, 5000, மேக்ஸிமம் லோன் 5000 இந்த மாதிரி ஒரு பல பேர்த்துக்கு வாங்கி தான் அப்படி ஆரம்பிச்ச பிஸ்னஸ். அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கெமிக்கல் ட்ரேட் பண்ணேன். இங்கே வந்து வாங்கி விற்கணும். அவங்க வந்து வாங்கி கஸ்டமருக்கு வந்து ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரே ஒரு ப்ராமிஸ். ஃபோன் கிடையாது, பிபி ஃபோன். லேண்ட்லார்டுகிட்ட ஒரு காலிங் பெல் வச்சு அவர் கூப்பிடுவார். ஏதாவது ஃபோன் வந்தோன்னா அடிப்பார். அவர் ஒரு ரெக்வஸ்ட். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த ஃபோன் வந்த உடனே அன்னைக்கே டெலிவரி, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால கஸ்டமர் பில்லிங் டு பே லிட்டில் மோர் ஃபார் தட். அதர்வைஸ் அப்போ வந்து செல்லர்ஸ் மார்க்கெட் கெமிக்கல் வந்து. ஸோ அதனால வந்து நீங்கள் இப்போ ஒரு கெமிக்கல் வாங்கினா நேராக நீங்கள் அங்கே கடைக்கு போய் தான் வாங்கணும். அந்த மாதிரி கடைகளில் போய் தான் நேரில் போய் வாங்கிட்டு வரணும். நாங்கள் ஒரு சின்ன வசதி பண்ணோம், நான் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் எப்படி பண்ணலாங்கிறத வச்சு ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் அதிகமாச்சு வைங்களேன். இது இப்படி தான் இந்த பிஸ்னஸ் வந்தேன். அந்த இதில் அந்த பிகினிங்லேருந்தே கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் டேக்ஸ்லாம் ஒழுங்காக கட்டணும், கொஞ்சம் காம்ப்ளைண்ட்ஸ் ஒழுங்காக பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்ததுனால கொஞ்சம் எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. பட் ஆடிட்டர் கேட்டு, ஃப்ரெண்ட்ஸு கேட்டு அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணதுல எனக்கு வந்து அது ஒரு திருப்தியாக இருந்தது. அதனால கொஞ்சம் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் இருந்தே இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நான் ஒன்று பண்ணேன். நிறைய நம்ம சவுத் பக்கம் இருந்து ஆளுங்களை எடுக்கிறது, ஏன்னா வேலை யாருக்கு வேணும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து ஆளுங்களை போய் கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணுறது, தங்கத்துக்கு வழி ஸ்டே பண்ணது வசதி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தோம். பீப்புள் ஆர் வெரி சின்சியர்லி ஒர்க்கிங். ஸோ கஸ்டமர் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் விற்கும் போது ஒரு கெமிக்கல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி விற்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அது பிஸ்னஸ் நல்லா வந்தது. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 12 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ண, அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா லாபம். நான் வாங்கின சம்பளம் 8000 ரூபா வருஷத்துக்கு. ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரே ஐ வாஸ் லக்கி, ஐ ஹவ் பிளஸ்டு, சோ மெனி பீப்புள் ஹெல்ப்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 8500 ரூபா 9000 ரூபா இன்கம் டேக்ஸும் பே பண்ணிட்டேன். வாங்கின சம்பளத்தாளுக்கு டேக்ஸும் பே பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த மாதிரி ஒரு சின்ன பிகினிங்னு வச்சுக்கல. அந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் அப்படிதான் வந்தது ஒவ்வொன்றா. அந்த மாதிரி அப்புறம் அடுத்த 10 வருஷத்துல ஒரு 100 கோடிக்கு வந்தோம். அப்புறம் அடுத்த 10 வருஷத்துல 1000 கோடிக்கு வந்தோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிசினஸ் வந்தது. சொல்லுங்க. அருமை 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 சார். அதாவது 650 ரூபாய் மாத சம்பளத்தில் இருந்து இன்று ஒரு 2500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் நம்ம செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதற்கு நீங்க ஏகப்பட்ட முயற்சிகள் நீங்க சொன்னீங்க. அது மாதிரி ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட ஒரு பிபி நம்பர் வச்சுதான் அவங்களுடைய ஒரு தொலை தொடர்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நடந்திருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அது பின்னாடி ஒரு கடின உழைப்பு இருந்திருக்கும். அதுதான் வந்து உங்களை இந்த அளவுக்கு இன்னைக்கு உட்கார வைத்திருக்குங்க சார். கண்டிப்பாக சார்.
இப்ப திருப்பி கம்மிங் பேக் டு நம்மளுடைய மேக் இன் இந்தியா ஆர் வாட் எவர், அந்த நம்ம சுயசார்பு இந்தியாவை பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 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 கூற்று ஒண்ணு இருக்கு. அதாவது 1990ல இந்த சீனா வந்து செய்ததை போல, அதாவது அவங்க வந்துட்டு எல்லாமே ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், எவ்ரிதிங் இன் மாஸ் ப்ரொடக்ஷன், குளோபல் மார்க்கெட்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணணுமா, இல்ல இப்ப வந்து அந்த மதிப்பு கூட்டு சங்கிலி தொடர், அதாவது இந்த வேல்யூ செயின் அப்படிங்கிறது இப்ப மாறி இருக்கா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2008 ரெசெஷனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையை சார்ந்திருப்பதை விட உள்ளூர் சந்தை வந்து பொருளாதாரம் சார்ந்திருக்கிறது வந்து நிறைய ஆயிருக்கு. ஸோ அது வந்து இது ரெண்டத்துல எது வந்து பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அந்த எம்எஸ்எம்இ எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? இல்ல, இதில் வந்து நீங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, we are cheaper in labor. 6 times அவங்க காஸ்ட்லி. நம்ம வந்து இன்னைக்கு வந்து காஸ்ட்லி. அது வந்து அவங்களுக்கு வந்து இனிமேல் ஹைலி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் கொண்டாந்தா காம்படிட்டிவா இருக்க முடியும். ஸோ அதனால தான் அவங்களே என்ன பண்ணாங்க, ஃபேக்டரி வந்து பங்களாதேஷ் மாத்துறது, வியட்நாம் மாத்துறது, இந்த மாதிரி அவங்க தே ஆர் ட்ரை. ஏன்னா அவங்க இதுல வந்து அந்த அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் we cannot beat them. அவங்க வந்து அந்த ஜிடிபி அப்படி க்ரோ பண்ணிட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு இப்பதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. நமக்கு சில ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா we are good in பார்மசூட்டிக்கல் நம்ம good. அதே மாதிரி ஐடிஎஸ் சர்வீஸ்ல we are good. இந்த மாதிரி சர்வீஸ் we are very good. நம்ம மூளை நம்ம இது. அதே மாதிரி இங்கிலீஷ் பேசக்கூடிய பாப்புலேஷன் நமக்கு இருக்கு. அது வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து இப்ப வந்து அப்படியே நம்ம காப்பி அடிக்கணும்னு இல்லை. இப்ப எங்க தொழிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ரா மெட்டீரியலுக்கு அவங்க வந்து சிலர் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாலே ஆர்என்டி பண்ணி அவங்க வந்து அதை விட ரொம்ப சீப்பா மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஐ திங்க் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டோம்னா அது நடக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ நம்ம சைனாவை ஒண்ணுமே நினைக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்லாம் நம்ம காம்படிஷன் இது வந்து வியட்நாம் இந்த மாதிரிலாம் இருக்கு. வேற கெமிக்கல் அது கிடையவே கிடையாது. வி ஆர் லக்கி. பங்களாதேஷ்ல கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோம். நம்மளே வந்து வருஷம் ஒரு 7,000-8,000 கோடிக்கு இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்ப இதுல எல்லாம் நான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்ல வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கி அந்த ஹை கமிஷனரையோ அம்பாசிடரையோ கூப்பிட்டு நீ ஏன் இந்த இந்தியன் கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், அங்க ஏதாவது ரூல்ஸ் மாத்தினா கவர்மெண்ட் பேசலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவில் இங்க மேனுஃபேக்சர் பண்ணோம், பிளஸ் எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணோம். இதுதான் அவங்க ரெண்டு குறிக்கோள். ஒண்ணு இங்க மேனுஃபேக்சர் அதிகம் பண்ணி இங்கேயும் கன்சியூம் பண்ணணும், பட் பிளஸ் எக்ஸ்போர்ட்டும் போகணும். அந்த மாதிரி இருக்கு. இரண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுடைய, அதாவது ரெண்டு இதுமே இருக்கணும் அப்படிங்கிறீங்க. சோ கண்டிப்பா நீங்க முதல்லயே சொன்னீங்க அந்த நம்ம அந்த இறக்குமதிக்கும் ஏற்றுமதி, ஏன்னா இறக்குமதிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்றேன், 85% ஆஃப் த டாய்ஸ் வந்து இந்தியா இம்போர்ட் பண்ணுது சைனால. இந்த டாய்ஸ்க்கே பிஎஸ் போட்டு வர்றாங்க. ஓகே, சோ இது அதுக்கு பிஎஸ் போட்டு அது அப்ரூவலா வராது. ஸோ அதுக்கு முன்னால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2-3 இடத்துல டாய் கிளஸ்டர் இப்போ கர்நாடகாவில் வர, இதுல குஜராத்தில் ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க, கர்நாடகாவில் அனௌன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப நமக்கு பத்தல, இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றது பத்தல. ஆனா இங்க அதுக்கும் வந்து இப்ப நிறைய 8 lakh crore பைப் லைன் இருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh crore ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 50,000 கோடி வரப்போகுது ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, பிளாஸ்டிக் காம்பனன்ட் எதுவும் வராம பிஎஸ் பண்ணிடலாம். ஒரு பக்கெட் இம்போர்ட் பண்ணான்னு வைங்க, ஒரு ஃபிளாஸ்க் இம்போர்ட் பண்ணான்னு வைங்க, இது எல்லாமே நம்ம வந்து பிடிக்கலாம். ஸோ நீங்க நம்ம பண்ண வேண்டியது என்ன, எம்எஸ்எம்இ பண்ண வேண்டியது என்ன, ஹவு ஐ கேன் மேக் காம்படேட்டிவ் ப்ராடக்ட். அதுக்காக வந்து நீங்க வந்து சைனால 5 ரூபாய்க்கு பண்றது நீங்க 20 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா நம்ம எதையும் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. நீங்க லோக்கல் பார்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க விற்கலாம், ஆனால் எக்ஸ்போர்ட் என்ன பண்றது? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெதர் வி ஷுட் டை அப் வித் R&D இன்ஸ்டிடியூஷன். எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியில் கேட்கலாம், நீங்க என்ன எங்களுக்கு டெக்னிக்கலா எங்களுக்கு ஐஐடியோட ஒரு குரூப் ஆஃப் ஒரு கிளஸ்டர் ஆஃப் பீப்புள், ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி வந்து போய் எங்களுக்கு எப்படி நீங்க டைப் பண்ணி கொடுக்க முடியும், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம்.
ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்கலாம். அவங்களாம் நிறைய பட்ஜெட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி தேசே இன்ஃபேக்ட் அவங்க எம்எஸ்எம்ஏ கவர்மெண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு தடவை சிஐல பேசுறோம். அவர் சொல்றாரு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 120 கோடி ஆர்என்டிக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. தெரியல அதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது. somebody may be using it. I think this is what the industry should go and speak. MSME இன்ஸ்டிடியூட் இருக்கு, இங்க கமிஷனர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க MSME, அவங்களாம் போய் பேசலாம். எனக்கு எதுவும் நான் ரெக்வஸ்ட் பண்ணா, நீங்க வந்து ஒன்னும் அப்படி வச்சுக்கலாம். இல்ல நிறைய நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அந்த 18 to 20 வயசுல வந்து நிறைய மூளை வந்து இன்னோவேஷன் இருக்கு. ஸ்டார்ட் அப் கல்ச்சர், அதாவது இன்னோவேஷன் இன்குபேஷன் சென்டர். அங்கெல்லாம் நான் 2-3 காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். பார்த்தா அந்த பசங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஏசியாவில் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது இனோவேஷனுக்கு. so many things they are doing. அதெல்லாம் நம்ம எப்படி கமர்ஷியல் அவங்களோட டைப் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, நீங்க வந்து பெருசா நோகம் ஃபீலாம் பெருசா கொடுக்க வேண்டியதில்லை. அதில் நீங்க கமர்ஷியல் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணலாம். இல்லை எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு, இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு, இங்கெல்லாம் போய் பேசலாம். அவங்களாம் அதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, ஆர்என்டி பண்ணி கமர்ஷியல் எப்படி பண்றது அப்படின்ட்டு. இந்த மில்லட்டா இருக்கலாம், வேற ஏதாவது ஃபுட் ப்ராசஸிங்கா இருக்கலாம், இதை மாதிரி நம்ம யோசனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து காம்படிட்டிவா பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து எங்க கம்பெனில ஆர்என்டி வந்து நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னால ஒரு கெமிஸ்ட் போட்டு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு 25 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு 2-3 பிஹெச்டி இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து தெரியுது இந்த பொருள் எந்த பொருள் எடுத்துக்கோ தான் தேர் ஏபிள் டு கிவ் அ ஃபார்முலா. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு தெரியுது ஒன்றும் பெட்டர் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ வி கேன் மேக் வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸ். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இதுதான். இது வந்து நம்ம வந்து எம்எஸ்எம்இக்கு பெரிய கம்பெனி ஆர்என்டி செலவு பண்ணாங்க, சின்ன கம்பெனி பண்ண முடியுமா? ஹவு டு டை அப் வித் கவர்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து போய் பேசணும். அதுக்கு எம்எஸ்எம்இ இப்போ நீங்க நிறைய இருக்கீங்கன்னா, ஐ வில் அட்வைஸ் யூ பி எ பார்ட் ஆஃப். டைல் சேர்ந்துருக்கீங்க, டைவை நீங்க புஷ் பண்ணலாம். நீங்க வந்து டை வந்து சிஐல மெம்பரா இருக்காங்க, ஸோ அது கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்களே கூட மெம்பர் ஆகலாம். வி வாண்ட் யூ கேன் பிகம் சிஐ மெம்பர் ஆல்சோ. பட் நீங்க இது மூலமாவே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு மீட்டிங் வைக்கலாம், ஒரு பர்டிகுலர் செக்டார் போய் உட்கார்ந்து பேசலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எக்ஸலண்ட். அதாவது மிக அருமையா சொன்னீங்க சார். அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏன்னா நம்ம கேட்டாதான், ஏன்னா கவர்மெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நம்மளுடைய குறைகளை நம்ம வந்துட்டு அது ஒரு அதை யார் மூலமா கடத்துறோமோ அவங்க அது மூலமா தான் ஒரு கூட்டாதான் போய் சேருங்கிறது வந்து ஒரு அருமையான. டிஃபென்ஸ்ல வந்து நிறைய அவங்க லோக்கலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே. இப்போ வந்து போர் விமானம் இம்போர்ட் பண்ணது இங்கே வந்து அசம்பிள் பண்ண அட்லீஸ்ட் 80% வெளியே இம்போர்ட் பண்ண 20% இங்க லோக்கல் பீப்புள் த காம்படன்ட் யூஸ் பண்ண முடியுமா? நமக்கு ஒரு இங்க ஈகோ சிஸ்டம் வரும். பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டே பாத்தீங்கன்னா சும்மா 5000 கோடி இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 18-20,000 கோடி ஆயிடுச்சு. டிஃபென்ஸ் ப்ராடக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுல டிஃபென்ஸ்ல நிறைய அவங்களே சொல்றாங்க. நிறைய மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்மி சீஃப், நேவல் சீஃப், அவங்க எல்லாருமே டாப் ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க. அவங்க வந்து நீங்க சொல்லுங்க இந்த ப்ராடக்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நாங்கள் ஈவன் ட்ரையல் பண்றோம். எங்களுக்கு அந்த ஸ்பெசிபிகேஷன் கூட நாங்க ட்ரையல் பண்ண தயாரு, ட்ரையல் ஆர்டர் கொடுக்குறோம். நீங்க வந்து இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ண தயாரு. இந்த மாதிரி எப்படி பண்ணலாம்? இப்ப டிஃபென்ஸ் காரிடார் நீங்க சொன்னாங்க, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சேலத்துல இந்த டிக்கோ ஏதாவது கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்மால் சப்ளையரா போக முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்? ஏன்னா நீங்க வந்து ரொட்டீன் தொழில பண்றீங்க, அதையே பார்க்கறத விட அடிஷனலா என்ன டெவலப்மெண்ட் ஒர்க் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம வளர முடியும். இப்போ நான் வந்து ஐ வாஸ் ஹாப்பி தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டை விட்டு நான் வந்து அடுத்து வந்து இதுல பாண்டிச்சேரி போனேன், அப்புறம் பெங்களூர் போனேன், கொச்சின் போனேன், ஹைதராபாத் போனேன், அப்புறம் பாம்பே, அப்புறம் டெல்லி, அப்புறம் துபாய், அப்புறம் சிங்கப்பூர், அப்படியே ஒவ்வொரு ஊரா போனோம். நம்ம வந்து அடிஷனல் நாங்கள் வந்து எங்க ப்ராடக்ட் வந்து எப்படி ஒன்று ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நான் மோர் ப்ராடக்ட் கொண்டு வரோம். அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐ திங்க் நீங்க ஒரு டைமை, ஒரு குறிப்பிட்ட டைமை பர் மந்த் இதுக்காக டெவலப்மெண்ட் ஒர்க்காக நீங்க கண்டிப்பா பார்க்கணும். யூ ஷுட் அட்டெண்ட் ஆல் தி. இப்போ எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ டைல் எப்படின்னா அந்த மாதிரி தான் வீட்டில் இருந்துட்டே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வாய்ப்பு தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டெவலப் பண்ணா நீங்க வந்து ஒரு 20 பேர் வந்து ஒரு பையனும் ஒரு இன்ஜினியரோ யாரோ ஒருத்தர் டெவலப்மெண்ட் ஒர்க்கு போடுங்க. யூ கைடு, யூ வில் கெட் லாட் ஆஃப் மார்க்கெட் ஐடியா. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்லயே போய் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பார்ப்பா. இப்போ நீங்க எல்லாருமே நிறைய பேர் அனைவரும் அந்த ஜெம் போர்ட்டெல்லாம் சப்ளை பண்ணி நாங்கள் கூட சப்ளை பண்ணுறோம். சரி, அதெல்லாம் வந்து பெரிய சீர்திருத்தம். நீங்க வந்து ஜெம் போர்ட்டல் வந்து பெரிய கிஃப்ட்.
சரி, இப்போ ரொம்ப காம்படிட்டிவாக போகுது. நாங்களே சில டைம் எங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறது, ஏன்னா ப்ரைஸ் எங்களுக்கு கூட ஒரு 25-30% கம்மியாக கோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் நம்மளும் அதை ட்ரை பண்ணோம். எப்படி நம்ம அதை கம்மியாக பண்ணுறது, ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். முன்னெல்லாம் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து 6000 கம்பெனி தான் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இப்போலாம் நிறைய ப்ராடக்ட் வாங்குறாங்க. சோ மெனி ப்ராடக்ட் தேர் பை. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சொல்றாங்க, அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய்கள் அடிக்கிறதுல பேர் ஒட்டியிருப்பாங்க. அது வந்து அவங்க வருஷத்துக்கு 50 லட்சம் பீஸ் வாங்குறாங்க. அந்த துணியிலேயே இருக்கும், கிளாத்லேயே. அதெல்லாம் இங்கிருந்து யாரும் சப்ளை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி யூனிஃபார்ம் 5000 கோடிக்கு வாங்குறாங்க. மவுண்டனியரிங் எக்யூப்மெண்ட் அது வந்து ஒரு 700-800 கோடிக்கு இம்போர்ட் பண்றாங்க. டிஃபென்ஸ்லயே கேன் வி பி எ சப்ளை இல்ல ஒரு டெக்னிக்கல் டைப் ஃபாரின் கம்பெனி டைப் பண்ணி நான் பண்ணலாமா? அது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கீங்களே சார். ஆமா, நீங்க அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆட்டோ காம்பனன்ஸ் வந்து எல்லாம் இருக்கு. இப்போ எல்லாம் இவி வெஹிக்கிள் ஆச்சுன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இவி வெஹிக்கிள் ஆச்சு இந்த காம்பனன்ட்டே குறைஞ்சு போயிடும். ஸோ வி ஷுட் லுக் ஃபார் எக்ஸ்போர்ட், வி ஷுட் லுக் ஃபார் டிஃபென்ஸுக்கு என்ன காம்பனன்ட் சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது. இப்போ நிறைய புது செக்டாரும் வந்துகிட்டே இருக்கு இந்தியாவுக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்க சார். சார் இது அருமையா, அதாவது இப்ப நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை பற்றி ஒரு பிராடா சொன்னீங்க. வாய்ப்புகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சார், அதுக்கு முன்னாடி சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குங்க சார். அதாவது அப்சலீட் லாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பல சட்டங்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத சரத்துக்கள், அதெல்லாம் விச் ஆர் நாட் ரெலவென்ட் டு தீஸ் டேஸ். ஆனா அது வந்து ஒரு முட்டுக்கட்டையாகவோ இல்ல அது வந்து ஒரு மேற்கொண்டு போக முடியாத ஒரு தடங்களாவோ பல விதத்துல இருந்துட்டு இருக்கு. இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா அது இல்லைன்னா நம்ம இந்தியாவே முன்னேற முடியாது. இப்ப ஃபாரின் கம்பெனி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணணும். ரெட் கார்பெட் பண்ணா மட்டும் பத்தாது, லேண்ட் உடனே கொடுக்கணும். ஓகே. அவன் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லா பர்மிஷன் நீங்க கொடுக்கணும். ஓகே. நீங்க வந்து சைனால 5 நாள் கொடுத்தானே நீங்க 2 வருஷம் பண்ணீங்கன்னா எப்படி வருவாங்க சொல்லுங்க. நாட் ஓன்லி ஃபாரின் கம்பெனி, நம்மளே வந்து இப்போ ஒரு அதை கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த டிபிஐடி தான் அதுக்கு இன்சார்ஜ். டிபிஐடி இன்சார்ஜ்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங், லோக்கல் இது ட்ரேடிங் எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஈஸ் ஆஃப் டூயிங் பெசோ அந்த எக்ஸ்போசிவ்க்கு அவங்க தான் பொறுப்பு. இந்த மாதிரி பெரிய டிபார்ட்மெண்ட். அதில் சீனியர் எப்பவுமே ரொம்ப சீனியர் ஆஃபீஸர் தான் அங்கே செக்ரட்டரியா போடுவாங்க. நான் வந்து அந்த ஒரு 2015 நான் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் பேர் சைலேந்தர் சிங். அவரு கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். இன்னும் இன்ட்ராக்ட் இப்போ அடிஷனல் செக்ரட்டரியா இருக்காரு அதே டிபார்ட்மெண்ட்ல. நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்க நிறைய சொல்லுவோம். நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு போனோம்னா ஒரு 2 hours சொல்லுவேன். இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதில் வந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன மெயினாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேர்ல்ட் பேங்க் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 144வது. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து அது 144, 142 ஆச்சு. அப்புறம் 100 வந்தது, 76 வந்தது. இப்போ வந்து 63ல் இருக்கு. சைனா ஒரு 25-30 இருக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த தடவை அந்த 50 கீழே கொண்டு வந்துடுறோம். ஓகே. வேர்ல்ட் பேங்க் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் பர்மிட் இன் மும்பை அண்ட் டெல்லி இந்த சீதத்தினால் ஃபீட்பேக் கொடுத்து 180 days ஆயிருக்கு. ஆவரேஜ் சாங்ஷன் ஆஃப் பில்டிங் பிளான் கட்டட. ஆமா, இப்ப வந்து அது 27 நாளா குறைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டை ரேங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவன் வேர்ல்ட் பேங்க்ல வச்சு ஸ்டேட்டை ரேங்க் பண்ணல. எல்லா ஸ்டேட்டுக்கும் ரொம்ப, அதாவது ஃபேம் ஆர் சேம். நீ அதிக ரேங்கிங் வந்தா ஃபேம், இல்லைன்னா சேம். நீ கீழே இருந்தீங்கன்னா சேம். ஸோ இதில் வந்து நிறைய இது ஸ்டேட் லைக் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கேரளாலாம் அவங்க அதெல்லாம் முதல்ல சீரியஸாகவே எடுக்கல. ரேங்கெல்லாம் எப்போ 20 கீழே போயிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பயன் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து எங்க யூனிட் கேரளாவில் கிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணதாக ஒரு 1/2 ஏக்கர் இடம் வாங்கணும்.
பிளான் போட்டா அவங்க என்னங்கிறாங்க, இடையில சட்டத்தை பார்த்திருக்காங்க, அந்த பில்டிங் கட்டுறதுன்னா இந்த ரோடு அகலம் ஏதோ இந்த 5.5 மீட்டர் ஏதோ இருக்கு, 7 மீட்டர் தான் பண்ணணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம், இடையில கொண்டு வந்தோம். பஞ்சாயத்து வந்து நாங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே நாங்க அந்த இண்டஸ்ட்ரி சென்டரை கான்டாக்ட் பண்ணோம், எங்க சிஐ மூலமா தான் கேட்க சொன்னேன். உடனே அவங்க உடனே ரிப்ளை பண்ணாங்க, நீங்க பண்ண சொல்லுங்கன்னா நாங்க சிங்கிள் விண்டோவில் போட்டுறோம், கலெக்டர் தலைமையில் நடக்கும், அதுல பாஸ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்க இது பஞ்சாயத்தை அப்ரோச் பண்ணாதீங்க. திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது வந்து நம்ம வந்து ஜெனரலா இப்படி நம்ம அப்ரோச் பண்றது இல்லை. வி ஷுட் அப்ரோச், தேர் ஆர் வெப்சைட், சிங்கிள் விண்டோக்கு வெப்சைட் இருக்கு, அந்த மாதிரி போடணும். இதே பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த பெரிய இண்டஸ்ட்ரிகள்லாம் கைடன்ஸ் பியூரோன்னு ஒர்க் பண்றாங்க. இங்க வந்து எம்எஸ்எம்இக்கு போட்டோம். நான் முதல் மீட்டிங்ல முன்னால ஒரு தடவை பேசும்போது இதுல பேசியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இருக்கு. இப்ப இந்த 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 சட்டத்தையே மாத்தினாங்க, எல்லா ஸ்டேட்டும் சட்டத்தை மாத்த சொல்லி சென்ட்ரல் பிரஸ்ல எல்லாமே மாத்தினாங்க. பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது முறை, அப்படி கொடுக்கலன்னா டீம்டு அப்ரூவல்னு எடுத்துக்கணும். நீங்க ஒரு 30 நாளைக்குள்ள அப்படி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். டிபே இந்த கைட்லைன்ஸ் அப்படிதான். நீங்க வந்து காரணம் சொல்லிட்டு கூடாது, இல்லை ரிஜெக்ட் பண்ணு, நீ வந்து பெண்டிங் வச்சிட்டு கூடாது. ஏன்னா மேன் டு மேன் போடுறது எல்லாம் ஆன்லைன் தான் போடணும். நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு 11-15 டிபார்ட்மெண்ட் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, டிடிசிபி இருக்கு, இங்க சென்னைனா சிஎம்டிஏ இருக்கு, ஃபயர் என்ஓசி இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கு, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, லேபர் இது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரின்னு இருக்கு. இது எல்லாமே அவங்க வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமா கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப வந்து எம்எஸ்எம்இ போர்ட்டல் அவங்க நல்லா பண்ணாங்க. தமிழ்நாடு இன்ஃபேக்ட் ஒரு 3 ஸ்டேட் தான் அந்த மாதிரி எம்எஸ்எம்இ தனி போர்ட்டல் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப போட்ட இதுல ஆல்மோஸ்ட் 1300 சில்லற அப்ளை பண்ணி இன்னும் 20 தான் கொடுக்கல, இது எல்லாத்துக்கும் அப்ரூவ். அவங்க என்ன எம்எஸ்எம்இ கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க பண்ணிடுறோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே, அந்த மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கை நாங்க டெல்லியில ரெகுலரா பேசுறதை வச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஸ்டேட்ல பரவாயில்ல, இப்ப கைடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய ப்ரொஃபஷனல் போடு, 75 பேர் எல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், வெவ்வேறு எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை போட்டாங்க ரெக்ரூட் பண்ணி. அவங்க பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கண்டிப்பா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி ஒர்க் பண்றாங்க. ஸோ ஈச் ஹஸ் பின் கிவன் டார்கெட். ஒரு ஆள் கொரியா தெரிஞ்ச ஆள் இருக்கணும், ஒரு ஆள் வந்து சைனீஸ் தெரிஞ்ச ஆள் இருக்கணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் கண்ட்ரி வைஸ், அப்புறம் செக்டார் வைஸ், இந்த மாதிரி ஆள் 75 பேர் புதுசா போடும். முதல்ல 8 பேர் இருந்தாங்க, 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, சேர்மன் ஒருத்தர், இடி ஒருத்தர் இருப்பாரு, மீதி ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, மீதி 5-6 பேர் இருப்பாங்க. கம்ப்ளீட்டா மாறி போச்சு, ஒரு கார்ப்பரேட் ரேஞ்சுக்கு இருக்குங்கிறீங்க. ஆமா, அந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டார்கெட் இருக்கு, இந்த மாதிரி நீ இத்தனை பேர்த்த இன்ட்ராக்ட் பண்ணணும், நீ இத்தனை டிஸ்ட்ரிக்ட் போய் பேசணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் நீங்க தெரியல, உங்க ஃபீட்பேக் நீங்க சொன்னீங்கன்னா தெரியாதுங்க, எல்லாம் கொஞ்சம் மாறி இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல போறது என்ன நான் சொல்றேன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன ஆச்சுன்னா, முதல்ல வந்து ஒன்லி இண்டஸ்ட்ரினாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், ஏன் சார் இண்டஸ்ட்ரி ஐடி பார்க் எல்லாம் போடுங்க அப்ரூவல், அதெல்லாம் சிங்கிள் விண்டோவில் போடுங்க, போட்டாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் போடுங்க, அதுவும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம் போட்டுவாங்க, அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நாங்க இண்டஸ்ட்ரி, ஏன் சர்வீஸ் செக்டாரை விட்டுறீங்க, அதையும் சேருங்க. இப்போ அதெல்லாமே சிங்கிள் விண்டோவுக்கு வந்துச்சு. இப்போ டிசிஎஸ்லாம் சிங்கிள் விண்டோவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லேண்ட் யூஸ் சேஞ்ச். அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கும், நான் இண்டஸ்ட்ரியாக மாற்றுறேன்னா இது வந்து எங்களுக்கே நான் பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு தடவை போட்டு 3 வருஷம் ஆச்சு ஃபாலோ பண்ணி. இதெல்லாம் நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்தோம். இது வந்து டெல்லியிலையும் சொல்லுவோம், லேண்ட் யூஸ் சேஞ்ச் வந்து பெரிய பிரச்சனை, அது கேன் யூ மேக் இட் டைம் பவுண்ட். இப்போ அதுக்கு டைம் பவுண்ட் பண்ணிட்டாங்க, அது சிங்கிள் விண்டோவில் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஏதோ டைம் ஃபிக்ஸ், அதுக்குள்ள அதை மாற்றி கொடுக்கணும். நான் பிளான் ஏரியா மட்டும் பண்ணாங்க, நான் வந்து பிளான் ஏரியாவுக்கு அதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம், சிஐலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சீலிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலிக்கு 15 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கரை வைக்கலாம், அதுக்கு மேலே வச்சா கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த லேண்டை. இப்போ அதுக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் உண்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் லேண்டுக்கு வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுனா எக்ஸம்ஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி 3 months நீங்கள் வரணும். வரலைன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அலைய வேண்டியது.
நீங்க வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சுன்னா நம்ம விஓல இருந்து ஆரம்பிக்கும். ஆர்ஐ இந்த மாதிரிலாம் போயிட்டு கலெக்டர் இங்க வந்து லேண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ சைட்டுக்கு போய் ஆர்டர் ஆகும். எக்ஸிக்யூட்டிவ் வர்றது மந்திரிக்கு போகும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் வந்துருக்கு. சீர்திருத்தம் இல்லைன்னு சொல்ல, இது எல்லாமே இருந்து எங்காவது நிற்கும். ஒரு சில கேஸில் நிற்கும். அவங்க ஏதாவது லூப் ஹோல் வச்சு இது பிடிப்பாங்க. அது வந்து இந்த மேஜர் பெனிஃபிட் தான் பார்க்கணும். அதுக்கு வழி இருக்கு. இப்போ எது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல எனக்கு பெண்டிங் வேலை இருக்கு, எனக்கு கலெக்டர்கிட்ட ஒரு லைசன்ஸ் வேணும், இல்ல கார்பரேஷன்ல ஒரு லைசன்ஸ், நான் எல்லாமே ப்ராப்பரான பேப்பர் கொடுத்து நான் எதுவுமே வயலேட் பண்ணல அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேரு பிஸ் பட்டி. பெஸ்ட் பட்டிங்ல BIZBUDDY. ஓகே. இது வந்து கிராண்ட் சக்சஸ். இன்ஃபேக்ட் கவர்னர் டேவை இதை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து இப்ப நாங்களே எங்களுக்கு வந்து இந்த திருவள்ளூர் கலெக்டருக்கு ஒரு NOC வர வேண்டி இருந்தது. இந்த பெண்டபைகள்லாம் இருந்ததுனால நாங்க வந்து விட்டுட்டோம். சரி ஃபாலோ பண்ணல, எங்களுக்கு போன இதா இருந்தது. அப்புறம் பார்த்தா நாங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும். அது வந்தா தான் நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் வச்சு NOC கலெக்டர் கொடுக்கணும். இது வந்து எஸ்பி கொடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் கொடுக்கணும், இங்க கீழே தாசில்தார், இந்த மாதிரி எல்லாம் வந்து வரும். இது ஜெனரலி டெக்ஸ்ட் டைம். நான் கைடன்ஸ் எம்டி கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இப்படி லேட்டா? அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் உங்களுக்கு கம்பெனிக்கு எதாவது பெண்டிங் இருந்தால் போட்டு பாருங்களேன் அப்படின்னு. நாங்கள் அப்ளை எங்காலும் சிரிக்கிறாங்க, சார் இதெல்லாம் நடக்குமா சார், டிக்கு வேற பணம் இல்லாமல் நடக்காது சார். எங்க டைரக்டரே சொல்றாரு. போட்டா 30 நாள்ல அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போன் வந்து, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போன் வந்து, சார் அதை வந்து வாங்கி பேப்பர் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். If you are genuine, if you are not violating, you have followed the rules, you have all liberty to any debate. அவங்க என்ன சொல்றாங்க, anything related state government, உங்களுக்கு எங்காவது உங்களுக்கு பிரச்சனைகள் தான் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். இப்போ அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்க டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 95% of the cases have been solved within 30 days. They want to maintain that. So இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க MSME யூஸ் பண்ணி, MSMEக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு கூட பிஸ்படியில் வரல. மேஜர் டென்டிஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க. MSME உங்க பேப்பர் எங்காவது பெண்டிங் இருந்தா போட்டு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. யூ வில் பி டெஃபினெட்லி ரெஸ்பாண்டட். இந்த மாதிரி நாங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன நாங்க நிறைய சொன்னோம், இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, they have created an investment clearance cell, ICC. நிறைய ஃபீட்பேக், நானே ஒரு 7-8 மீட்டிங் அதை அட்டன் பண்ணேன். அது அடிஷனல் சைட் லெவலில் நடத்துவாங்க. இப்போ வந்து நேஷனல் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அது கிரியேட் பண்ணி, அதுக்கு பேர் மாதயம். இப்போதான் 5ஆம் தேதி தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய குளறுபடி இருக்கு. நான் வேணா அகிலா கிட்ட இது ஷேர் பண்றேன். அதை நீங்க வெப்சைட் போய் உங்களுக்கு சஜஷன் கொடுங்க. நீங்க கம்பெனி போட்டீங்கன்னா அதை வந்து ஸ்டேட்டோட சிங்கிள் விண்டோட இன்டகிரேட் பண்ணிக்குவாங்க. ஓஹோ, நம்மள்ட்ட இது கேக்குறாங்க. எக்ஸலென்ட். அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன அவங்க பிளான்னா, எவ்ரி மந்த் a meeting will be held by under the chairmanship of Cabinet Secretary Government of India. It will be attended by all chief secretaries of the state and union territories. சட்டத்தை மாத்துறாங்க. சோ இதுல என்ன இருக்கு, நான் சொன்னேன் இது மட்டும் பத்தாது சார், உங்களையே பாருங்க, உங்களை பெசோல லைசன்ஸ் வர்றதில்ல, இதுல ஒரு NOC வர்றதில்ல, பொல்யூஷன் அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சென்ட்ரல்லே இருக்கு, ஸ்டேட்லயே இருக்கு. சிலதுக்கு வந்து அதுக்கெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணோம், சிஐல இருந்து நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் சிவில் ஆஃபீஸர், அதுல வந்து நோடல் ஆஃபீஸர் ஃபார் ஈச் கவர்மெண்ட் இந்தியா டிபார்ட்மெண்ட். ஷிப்பிங் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர், டிஜிபில ஏதாவது ப்ராப்ளம் அந்த ஆளையும் போடுங்க. ஸோ அது வந்து அக்ரீட். ஸோ தே வில் பி a நோடல் ஆஃபீஸர். இப்போ ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் சென்ட்ரல் பொல்யூஷன் கிளியர் ஆகலை, எனக்கு 30 டேஸ்ல நம்ம கேட்குறோம், அவங்க டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண இதுக்கு இவ்வளவு நாள். அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிளியரன்ஸ்ல ஒரு லாஸ்ட் நவம்பர்ல ஒரு சர்க்குலர் போட்டாங்க. உண்மையுமே பாராட்டணும். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் ஜெனரலா இட் டேக்ஸ் அபவுட் 250 days. இப்போ அவங்க அந்த சர்க்குலர்ல என்ன மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து 10 நாளைக்கு முந்த அப்ளிகேஷனோட அந்த மீட்டிங் நடக்கணும், மீட்டிங்ல வைக்கணும். ஈவன் இஃப் த பார்ட்டி டசன்ட் கம் ஃபார் த மீட்டிங், யூ ஹேவ் டு கன்சிடர் ஆன் மெரிட். பிளஸ்
இந்த இது வந்து மந்த்லி 2 மீட்டிங் நடத்தணும். ஸோ பெண்டிங்கே இருக்க முடியும். 10 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் வந்துடணும். ஒரு அஜெண்டா மாதிரி முன்னாடியே கொடுத்துடணும். ஆமா. ஸோ நீங்க வந்து இன்னைக்கு அப்ளை 10 நாளைக்குள்ள ஒரு மீட்டிங் இருந்தா அது போயிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்கும். ஸோ திஸ் வில் பி சூப்பர்வைஸ், மானிட்டர். இதெல்லாம் ஆன்லைன். இப்போ இவங்க வந்து நேஷனல் டிசிஎஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டும், ஏன்னா நிறைய ஸ்டேட், சவுத் ஸ்டேட் கம்பேரிட்டிவ்லி பெட்டர், நிறைய ஸ்டேட்ல இதெல்லாம் பண்ணவே இல்லை சொல்றாங்க. அதுல வந்து எதுவும் நடக்குது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சார், நம்ம ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு இந்த கவர்மெண்ட் மிஷினரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக் கம்பெனி எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எந்த அளவுக்கு அப்ரோச் பண்றாங்களோ அதே மாதிரியான அப்ரோச் எடுத்து நீங்க ஒரு ஃபீட்பேக் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசால்வ் பண்ற டைமிங்கா இருக்கட்டும், ஐ திங்க் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா பண்றாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சீர்திருத்தங்கிறீங்க கண்டிப்பாக. ஏன்னா முந்தா நாள் இவரு கூட மினிஸ்டர் பியூஷ் கோயலோட இன்ட்ராக்ஷன் வந்து இன்னைக்கு எஃப்எம் கூட இருந்தது. சரிங்க சார். எல்லாமே என்ன சொல்றாங்க, சிஐ கலெக்ட் பண்ணி கொடுங்க, என்னென்ன கோவிட் ரிலேட்டடா, என்ன லாக்டவுன் ரிலேட்டடா எது எல்லாமே எங்களுக்கு சஜஷன் கொடுங்க. நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசணும். எங்களுக்கு வந்து எக்கனாமி வந்து டவுன் ஆகக்கூடாது. ஆமா, அது வந்து நாங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி வருஷத்துக்கு 400 கோடி எம்எஸ்எம்இக்கு சப்சிடி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. 400 கோடி. ஆமா, அதெல்லாம் பட்ஜெட் ப்ரொவிஷன். 500 கோடி அதான் பட்ஜெட் ப்ரொவிஷனே வச்சிருக்காங்க. முன்ன வந்து 200 கோடி இருந்தது, அப்படியே அதிகமாயிடுச்சு. மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு நிலை 2500 கோடி பட்ஜெட் ப்ரொவிஷன். நாங்க சிஎல் தான் சொன்னோம், நீங்க பட்ஜெட் இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க, பணம் இருக்காது, பட்ஜெட்லயே அலாட் பண்ணுங்க. ஆனால் சொன்னீங்க இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இதுல பட்ஜெட்லயே வரணும், மானியத்துக்காக எவ்வளவு இருக்கு, எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு அப்படின்ட்டு. இப்போ ஒரு எம்எஸ்எம்ஏ இருக்கீங்களா, நீங்க வந்து புதுசா ஒரு யூனிட் போட்டாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருமே பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. இது வந்து நான் என்ன சொல்றேன், நான் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றல, நீங்க வந்து 275 பஞ்சாயத்து பிளாக் இருக்கு தமிழ்நாடு. அதுல 251 பிளாக்ல நீங்க பில்டிங் கட்டினீங்கன்னா, ஃபேக்டரி போட்டீங்கன்னா அதுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சப்சிடி. 251 அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் இல்லை. அதெல்லாம் எதுனா டவுனுக்குள்ள வரும், சிட்டி ஒட்டி வரும். அதுக்கெல்லாம் அவங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியா கொஞ்சம் பேக்வேர்ட் ஏரியா போனோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அன்டிவைடட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அச்சரப்பாக்கம், சித்தமூர், குன்றத்தூர், லத்தூர், மதுராந்தகம், திருக்கழுக்குன்றம், உத்திரமேரூர், வாலாஜாபாத், இதுல எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சப்சிடி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு சப்சிடி வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல முதல்ல மேக்சிமம் 25 lakhs இருந்தது, அப்புறம் 50 lakhs பண்ணாங்க. இந்த வருஷம் இப்போ 1.5 கோடி பண்ணிட்டாங்க. நீங்க 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1.5 கோடி உங்களுக்கு வருது. மெஷினரிஸ்க்குங்களா சார்? இல்ல பிளான்ட் அண்ட் மெஷினரி, பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு மட்டும் இந்த வந்து 25% நீங்க 1.5 கோடி மேக்சிமம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க போட்டீங்க 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, அதுக்கு அந்த 25% இருக்கு. நீங்க ஒரு தடவை போட்டதோட இல்ல, அந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க சிங்கிள் விண்டோலயே போட்டுடலாம். அப்ளிகேஷனும் ஃபேக்டரி எக்ஸ்டான்ஷன் இதெல்லாம் எல்லா அப்புறம் அதுலயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய யோசிக்க வேண்டி இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து என்ன மெயினாக கேட்குறாங்கன்னா, என்னென்ன சட்டத்தை எடுக்கணும், இந்த சட்டத்தினால எந்த லஞ்சம் தவிர வேற எந்த பிரயோஜனம் இல்லை, இந்த சட்டத்தை எடுக்கணும், இல்லை இந்த சட்டத்தை இப்படி மாற்றணும். கலெக்டர் இந்த ஃபுட் பாசிங் லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க, நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வந்து அந்த கெப்ட் டார்கெட் ஆகஸ்ட் 15க்குள்ள இதெல்லாம், ஏன்னா அந்த சட்டத்தை பார்த்தனால நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பார்லிமெண்ட் வரைக்கும் போகணும், நிறைய ஃபைல் சர்க்குலேட். தே கெப்ட் டார்கெட் டு நோ ஃபினிஷ் பை ஆகஸ்ட் 15th. ஸோ இதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், நாங்கள் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட் நிறைய சஜஷன் சொன்னோம். அதில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இது பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இக்காக, அதாவது 1937 ஆக்ட் பிரகாரம் ஒரு 30 லிட்டருக்கு மேல கிளாஸ் ஏ பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும்னு சட்டம் இருக்கு.
அப்போ வந்து இந்த கெமிக்கலே இருந்ததா இல்லையான்னு தெரியல 1937ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்றவர் 1000 லிட்டர் யூஸ் பண்ணுவார். அவர் லைசன்ஸ் வாங்கினா உங்களுக்கு பெரிய கஷ்டம். கலெக்டர் என்ஓசி அப்புறம் மறுபடியும் அங்க போறது. நாங்க ஒரு 1200 லிட்டர் லைசன்ஸ் வச்சுக்கலாம்னு அலோவ் பண்ணுங்க. 2-3 வருஷமா போராடி இப்ப வந்து எனக்கு ஒரு திடீர்னு அந்த ஜாயிண்ட் சைட் சண்டே போன் பண்றாங்க 4 மணிக்கு. சார் half an hour can you join for a video call? சண்டே அன்னைக்கு 4 மணிக்கு. ஆமா, போன் பண்ணி நாளைக்கு எங்க செக்ரட்டரி கூட மீட்டிங் இருக்கு, நாங்க வந்து இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் நீங்க நிறைய தடவை பேசியிருக்கீங்களா, நீங்க வந்து அதை பத்தி நாங்க பேசணும், எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ப்ரீஃப் பண்ணது சௌரியமா இருக்கும். அப்ப பார்த்தா அந்த இதுல சீஃப் கண்ட்ரோலர் எக்ஸ்ப்ளோசிவ் எவ்ரிபடி இஸ் தேர் இன் தி மீட்டிங். சண்டே ஒரு நேரங்காலம் இல்லாம தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த நாள் மீட்டிங் இருக்கு, அதை வந்து அந்த ஆக்டை மாத்தணும். மாற்ற முடியும். சொன்னது எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. இனி அது ப்ராசஸ் ஆகும், ஆக்ட் மாறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிறைய பண்ணலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து டைம் பாத்துங்க. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் 240 ஆக்டை மாத்தணும் சென்ட்ரல் எழுதியிருக்காங்க. இப்ப நாங்க சிஎல் இருந்து நிறைய கொடுத்தது, அவங்க மட்டும் கைடன்ஸ் பியூரோ மட்டும் 240 ஆக்டை சிம்பிளிஃபை பண்ணணும்னு எழுதியிருக்காங்க. பீப்புள் ஆர் ஒர்க்கிங். நம்மளுடைய கடமை we have to give feedback. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க என்ன சொல்லணும்னா சார், இப்போ we have to be aware of, அதாவது என்ன நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதை வந்து டெஃபினெட்லி நம்ம வந்து இப்போ குறையே சொல்லிட்டு இருக்கலாம். இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட்ல. இப்போ முதல் சிங்கிள் விண்டோ போட்டோன்னு தூத்துக்குடியில ஒருத்தர் இண்டஸ்ட்ரி போட்டார். சிங்கிள் விண்டோ கலெக்டர் மீட்டிங் கூப்பிடுறாரு, அந்த ஏடி எலெக்ட்ரிசிட்டி போர்டு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, நான் அந்த வந்த லெட்டர் கலெக்டர் வரலன்னு கிழிச்சு போடுறேன், உங்களுக்கு எப்படி அப்ரூவல் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்க போறோம்னு சொன்னாரு. ஆனா அந்த மீட்டிங் பாஸ் பண்ணி கிவன் தி அப்ரூவல். சி, இதுதான், இது சட்டத்தையே மாத்திடும். இல்ல கேன் பி பனிஷ்ட். The officer who is not responding with a single window, he can be punished. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். நம்ம பண்ண வேண்டியது, நான் முதல்ல சொன்ன மாதிரி அகாடமி கூட, அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் கூட எப்படி டைப் பண்ணலாம், கவர்மெண்ட் லேப் எப்படி யூஸ் பண்ணலாம், எம்எஸ்எம்இ ஒரு பேக்கேஜிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவாலிட்டின்னு பெங்களூர் இருக்கு. தே டீச் யூ ஹவு டு காம்படிட்டிவ் மேனுஃபேக்சரிங், நிறைய விஷயம் சொல்லி தர்றாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்டட் மணி. தே மே சார்ஜ் லிட்டில் பிட் ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க சிஎஸ்ஐஆர் லேப் நிறைய இருக்கு, அதெல்லாம் போய் பேசுங்க. ஃபுட் ப்ராசஸிங்க்கு நிறைய இன்ஸ்டியூட் இப்போ இங்கேயே இருக்கு, உங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கு, இதெல்லாம் போய் பாருங்க. தே வில் பி ஏபிள் டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நிறைய அந்த புது பிசினஸ் படங்கள்லாம் ஐடியா வச்சிருக்காங்க. சில மீட்டிங் சிஐ சேர்மனா இருக்கும்போது அட்டன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் எனக்கு தெரிஞ்சு நிறைய யூஸ் பண்றதில்ல. இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் செக்டார் கூட நீங்க மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாமே நான் வந்து டைனா வந்து எல்லாம் ஸ்டார்ட் அப் எல்லாம் ஹை டெக்னாலஜி கம்பெனி மெம்பர்ஸ் இருப்பான்னு பார்த்தா எம்எஸ்எம்இ நிறைய இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலா வந்து இண்டஸ்ட்ரி 4.0 எம்எஸ்எம்இ சொல்லி கொடுக்கும். இட் இஸ் அ பிசினஸ் டு யூ. They will digitalize and will make competitive product. ஸோ இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு இருக்கு. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர், புது மேனுஃபேக்சரிங் கம்பெனி போட்டீங்கன்னா 15% இன்கம் டேக்ஸ். எத்தனை பேர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா 25% 15% டேக்ஸ். நாங்களே அது மாதிரி ஒரு கம்பெனி புதுசா ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதாவது இப்போ 2019 ஆகஸ்ட் அக்டோபருக்கு அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ப்ரொடக்ஷன் வந்து 23 மார்ச்சுக்குள்ள பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. டேக்ஸ் 10% கொஞ்சம் தான், நமக்கு எவ்வளவு லாபம் பாருங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் திங்க். மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கும், இதெல்லாம் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இருக்கு. இட்ஸ் மேனுஃபேக்சரிங், மற்ற கம்பெனி கிடையாது. அண்ட் புது யூனிட்டா நீங்க ஆல்ரெடி இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணா கிடையாது, புது ப்ராடக்டா இருக்கணும். சார் இப்போ இந்த சமயத்துல எனக்கு ஒரு இப்போ இங்க இருக்கிறவங்க சார்பா ஒரு சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலா இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்இ அவங்களுடைய ஒரு முக்கியமான குறை அப்படிங்கிறத விட அவங்களோட சங்கடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா they have to be in the operations right from morning to evening or 24 hours. அப்படி இருந்தே தான் அவங்க இருந்தே தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது
இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவேர்னஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹவு டு தே ஃபைண்ட் த டைம் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன்ஸ், அதாவது ஒரு நீங்க ஜென்யூனா பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ண ஒரு ஆட்டோ காம்பனன்ட் சப்ளையரா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு தே ஒர்க் ஆன் ஜஸ்ட் இன் ஜஸ்ட் அவுட்னு அவங்க ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அதுக்கு தே ஹேவ் டு ஒர்க், அந்த ஆர்டர் உள்ள வரும், அதுக்குள்ள தே ஹேவ் டு கெட். இதுல ஒரு R&D பண்றதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ ஒரு சமயமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த நேரம் அப்படிங்கறத எப்படி கொண்டு வரலாம் சார்? இல்ல இது எப்படின்னாங்க, நான் பிசினஸ் ஆரம்பிச்சப்ப எங்க டர்ன் ஓவர் 2 கோடி இருக்கும்போது ரொட்டீன் வேலையை விட்டேன். 2 கோடி இருக்கும்போது செக்கு கையெழுத்து போட மாட்டேன். எங்க ஆளு 3 பேர்த்த அத்தரைஸ் எனி 2 பீப்புளுக்கான GM அக்கௌண்ட்ஸ் ஆளும் இன்னொருத்தர் 3 பேர்த்துல 2 பேர் கையெழுத்து போடணும். நாங்க 2 கோடி டர்ன் ஓவர் இருக்கும்போது. ஏன்னா அதே மாதிரி கேஷ், பெட்டி கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா டைம் பூரா அதுலயே போகுது. உட்கார்ந்து நீங்க ஏஸ் அ CEO ஆஃப் த கம்பெனி, ஈவன் ஸ்மால் MSME நீங்க வந்து தனியா உட்கார்ந்து யோசனை இல்லைன்னா கஷ்டம். நீங்க இப்படியே தான் ஓடுவீங்க, கடின உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. டெலிகேட் பண்ணியா நோயிங் இப்ப நீங்க பண்ணிட்டு பிசினஸ் நாளைக்கு இது இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ட்ரெண்ட் மாறுது. நீங்க வந்து நான் வந்து என்ன சின்ன எக்ஸாம்பிள் தான், நான் 2 கோடி டர்ன் செக் கையில், ஏன்னா நான் வந்து முதல்ல போகும்போது கையெழுத்து போட்டு போயிடுவேன், பிளாங்க் செக் கையெழுத்து போட்டு போயிடுவேன். எங்க மேனேஜரை யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் டூர் போயிடுவேன் பிசினஸ் பார்க்க. சின்ன கம்பெனி அப்ப வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. பேப்பர் படிப்பேன், யாருக்காவது ஃபோன் பண்ணுவேன், புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா இன்ஃபர்மேஷன், அப்படி இருப்பேன். CII ஆக்டிவிட்டியில இப்பதான் நான் 2008 தான் ஜாயின் பண்ணேன். அசோசியேஷன்ல எங்க கெமிக்கல் ரிலேட்டட் அசோசியேஷன் இதெல்லாம் இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ கொஞ்சம் டைம் வந்துச்சு, சன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் இருந்தாலும் அந்த மாதிரி முடிஞ்சுது. ஸோ நீங்க என்னைக்கு வந்து நான் இந்த சின்ன கம்பெனியா இருக்கும்போது எப்படி சும்மா உட்காந்துருப்பேன், யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் ஆபீஸ்ல. ரொட்டீன் வேலையை கம்ப்ளீட்டா விட்டேன். புரியுது. அது இன்ஃபேக்ட் எங்க எம்ப்ளாயிஸ்க்கு அப்போ எந்த எம்ப்ளாயிஸ்லாம் வருத்தமே இருக்கு, சார் என்ன சும்மாவே இருக்க, நம்ம தானே உழைக்கிறோம்லாம் நினைப்பாங்க. பட் தட் ஒன்லி ஹஸ் கிரியேட்டட். நிறைய படிப்பேன், கெமிக்கல் ரிலேட்டட் புக்ஸ் படிப்பேன், மேகசைன் படிப்பேன். அங்கிருந்து யாருக்காவது ஒரு டைப் பண்ணி எழுதுவோம். அப்ப இமெயில்லாம் கிடையாது இல்ல, கரெக்ட், லெட்டர் அனுப்புவோம், அவன்கிட்ட ஏதாவது புதுசா ஏஜென்சி வாங்கலாமான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எனக்கு டைமே அதுக்கு போச்சு. ரொட்டீன்ல இருந்து வெளியே வந்தேன். அது தட் என்னை பொறுத்தவரை அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டேக். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 500 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. அவர் காலையில் நாடகங்கள் இருந்து வவுச்சர் பார்ப்பாரு, சார் விட்டு தள்ளுக்கு சார், உங்களுக்கு 65 வயசு ஆகுது, ஏன் சார் இதை பாக்குறீங்க, விடமாட்டாரு. காலையில தான் நீங்க யோசிக்க வேண்டிய டைம். மார்னிங் வந்து இப்ப நான் வந்து 4 மணிக்கு எடுத்துருப்பேன், நல்லா ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்ப ஏதாவது ஒரு புது தாட் அடிக்கும், அதை முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து ஐபேட்ல போடுவேன், என்னென்ன புதுசா தாட் வந்தது. இன்னைக்கு டெய்லி ஹை லெவல் மீட்டிங் என்ன பாயிண்ட் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் நியூஸ் பார்க்கறது இல்லை, கிரிக்கெட் ஸ்கோர் எதுவும் பார்க்க மாட்டேன், அதை பண்ணிடுவேன். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 15 இதுக்கு எனக்கு சீக்கிரம் தான் சொல்லி கொடுத்தாரு, சார் காலையில் நீங்க பேப்பர் படிக்காதீங்க சார், காலையில் இதை பண்ணுங்க சார் அப்படிங்கிறார். So I started doing, it's a grand success. You get so many ideas. So நீங்க மெடிடேஷன் பண்ணது உங்களுக்கு சில தாட்ஸ் வரும், உட்கார்ந்து அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் ஏதாவது மெயில் பார்க்கறதோ மற்ற நியூஸ் பார்க்கறதோ பார்த்துக்கலாம். This I am practicing. I am very happy about this. So time அப்படிதான் நம்ம கொண்டு வந்து ஆகணும். So நம்ம process காலையில நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க, you get lot of idea. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இன்ட்யூஷன் மாதிரி வரும். It will be highly helpful to you. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ஐ திங்க் ரொம்ப அருமையா, ஐ திங்க் அந்த சீர்திருத்தங்கள் அண்ட் வாய்ப்புகளை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு நீலகண்டன் சொல்லுங்க சார். இப்ப PLI ஸ்கீம்னு இதெல்லாம் மேக் இன் இந்தியா இதெல்லாம் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செக்டார் சொல்லியிருக்காங்க, பேட்டரி, அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி பேட்டரி, எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோகாம், ஃபார்மா, டெலிகாம் நெட்வொர்க் ப்ராடக்ட், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட், ஹை எஃபிஷியன்ட் சோலார் மாடியூல்ஸ், AC, LED,
ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன அந்த இண்டஸ்ட்ரி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. புரியுது. அதான் நீங்க பார்த்துட்டு வாட் இஸ் தட் ஐ கேன் சப்ளை டு யூ. இப்போ நிறைய இம்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது. ஸோ லோக்கல் வந்து நீங்க அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஒரு 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 செல்போன் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம பெட்டியாவது நம்ம சப்ளை பண்ணலாமா, பேக்கிங் கொடுக்கலாமா, கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி யோசனை. பார்மா நிறைய டேப்லெட் பண்ணாங்க, அந்த அலுமினிய ஃபாயில் அந்த சீட்டு பண்ணுவாங்க, அது கொடுக்கலாமா, இல்லை பாட்டில் மருந்துக்கு ஒரு பாட்டில் சப்ளை பண்ணலாமா. நீ இந்த 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 பிஎல்ஐ கொடுக்கறதுக்கு ஏன்னா நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஐ வில் பி அ சப்ளை, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்று டிஃபென்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரிக்கு என்ன சப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது வாங்கினீங்கனால ஒரு கட்டைப்பெட்டி வருது, அதுக்கு ஒரு சைஸில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் பேப்பரே பயங்கர ஷார்டேஜாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிக்கு நிறைய கன்செப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நீ will be able to supply quality product, நீ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், நீங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் போய் பேசுங்க. அது கவர்மெண்ட் இது அந்த அதுக்கெல்லாம் இது இருக்கு, கிராண்ட் இருக்கு. கேளுங்க, நான் வந்து இது பண்றதுக்கு எனக்கு ஐடியா கொடுங்க, எனக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகுது, இது குறைச்சி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா, உங்களுக்கு யாராவது எக்ஸ்பர்ட் இருக்கான்னு கேளுங்க. இது ஆர்என்டி. ஆர்என்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தான் வரும். நீங்க அதையே பண்ணிட்டு காலையில் ருட்டீனா நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப இன்னைக்கு கூட அந்த ஜூபிலண்ட் இது பார்மா கம்பெனி கேட்டாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆர்என்டி நாங்கள் பண்ணதுக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம வந்து இந்தியாவில் அது வந்து நீங்கள் வந்து செல்ஃப் லைன் பார்மா இண்டஸ்ட்ரி வந்தால் இது பண்ணி நம்ம புது மாலிக்யூலை கண்டுபிடிக்கணும். நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கிறது காப்பி தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நம்ம இது ஒரு வல்லரசா மாறணும்னா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. நான் வல்லரசா ஆகணும். நான் இன்னும் 10 பேருக்கு வேலை இருந்தால் 100, நான் இப்போ 10 கோடி பண்ணா 100 கோடிக்கு எப்படி போவேன், 100 கோடி பண்ணா 1000 கோடிக்கு எப்படி போகலாம், 1000 கோடி பண்ணா 5000 கோடிக்கு எப்படி போவேன். ஐ திங்க் திஸ் அப்பதான் நீங்க என்ன லெவல்ல இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எவ்வளவு பிளான் பண்ணணும், எத்தனை கன்சல்டன்ட் வைக்கணும். நாங்க மாசம் 10 லட்ச ரூபாய் கன்சல்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒவ்வொரு கேபிக்கல் இருக்குது வச்சுக்கிட்டே இருக்கோம். We are employing. Somebody may be useful, somebody may not be useful. May not be useful at all. But we have to try. அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணலாம். கன்சல்டன்ட் வித் வேற ஒரு பேஷனா பண்ணுவோம். ரிட்டையர் ஆயிருப்பாரு ஒரு கம்பெனில எம்என்சில இருந்து, அவர்கிட்ட கொஞ்சம் ஐடியா இருக்கும். பேச சும்மா இருக்கிறது நான் ஏதாவது யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு நிறைய பேர் இருக்காங்க. Keep your eyes and ears open. ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பாருங்க. இதுதான் சோசியல் மீடியா நிறைய பண்ணலாம். கையிலேயே போடுறோம். இந்த கன்சல்டன்ட் நம்ம பார்த்தா அந்த சாட் மெத்தட்லயே நிறைய பேர் போடுறோம். யூ கெட் கனெக்டட் டு பீப்புள். ஐ திங்க் இது பண்ணாதான் நம்ம மாற முடியும். டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். அதர்வைஸ் we will perish இல்லைங்களா சார். நம்ம கண்டிப்பா அதாவது ஒரு மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சார், நாங்களே பார்த்தோம்னா நாங்க we are only dealers. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் வந்து ரீபேக் பண்ணுவோம், கெமிக்கல் வைப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் எனக்கு இவர் உங்கள் டை சேர்மன் இவர் சிகேஆர் இருக்கார்ல, அவர் தான் சொல்ல, சார் உங்களுக்கு ட்ரேடர் மென்டாலிட்டி சார், மேனுஃபேக்சரிங் போங்க சார், உங்கள்கிட்ட மார்க்கெட்டே கையில் இருக்கு, யூ ஆர் ரீச்சிங் சோ மெனி பீப்புள் இன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ், நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்க சார். எங்கே சிகேஆர் நமக்கு தெரியாதல்ல. அப்புறம் கரெக்டாக சன்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து சரி ஒரு ஆண்டி போடலான்னு பார்த்தாங்க, நிறைய கன்சல்டன்ட் வச்சோம். இப்ப எங்களுக்கு ஃபோக்கஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கு, இதுவும் இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. not only manufacturing but you are also exporting the specialty chemical. ஆமா, நான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் எல்லாமே நாங்க வந்து உலகம் பூரா சப்ளை பண்றோம். Don't do a product only for India. World is the market. ஆமா, அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அருமை சார், அருமை. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஐ திங்க் கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும்னா நடக்கும். டிஃபிகல்ட்டி இருக்குங்க, சேலஞ்ச் இருக்கும். அன்னைக்கு சேலஞ்சர் எனக்கு இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கு பார்க்காதீங்க. தேர் வில் பி லாட் ஆஃப் அன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். பட் அதே நீங்க 365 நாளும் அதை வச்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஐ திங்க் ஒரு ரொம்ப பிரீஃப் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா போத் இந்த சுயசார்பு இந்தியா அதனுடைய சீர்திருத்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் அதை வந்து ரொம்ப அருமையா எடுத்துரைத்தீங்க. இப்போ ஒரு நம்மளுடைய
நண்பர்கள் அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இது மாதிரி என்ன கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க அந்த ஒரு ரேசர் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஜூம்ல பண்ணீங்கன்னா நீங்களாவே கேட்கலாம். இல்லைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்க சார்பா நானும் கேட்கறேன். பட் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எங்களுடைய செக்ரட்டரியேட்ல இருந்து அவங்கள அன்மியூட் பண்ணி விடுவாங்க, நீங்களாவே கேட்கலாம். ஏன்னா சார் மிக அருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா சம்மரைஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துட்டு நம்ம எதெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து நிறைய 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 நிலைப்பாடுகள் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு வருடம் முன்னாடி வந்துட்டு சொல்லியிருந்தாலும் சிரிச்சிருப்போம். தட் ஸ்கூல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிரித்து கொண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் எல்லாமே தவிர்க்க முடியாத காரணத்தினால், அது நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்தது போவோம், பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சினிமா அப்படின்னு தியேட்டருக்கு போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிடி உங்களுடைய வீட்டு இருக்கைக்கே உங்களுடைய வரவேற்பறைக்கே வந்து அது உள்ள நுழைஞ்சு உங்களுடைய சினிமா ஓடிடி மூலமா நம்மளை வந்து சேர்ந்துட்டு கொண்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஆபீஸ் நிறைய பேர் நினைச்சாங்க ஆபீஸ்ங்கிறது நம்ம கண்டிப்பா போய் தான் வேலை பண்ணணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு 50% ஆஃப் த ஜாப் 50% தொழில்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வேலை வாய்ப்புகள் தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை காரணமா இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல, ஆனா நடக்காதுன்னு நினைச்சோம், ஆனா நடந்திருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்துட்டு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சு அதை அட்டன் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமை மாறி ஜூம் கால்லயே வந்து ஒரு பெரிய பெரிய $1 மில்லியன் டீல்ஸ் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாற்றத்துல நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெரியப்படுகிறது, அதாவது அவேர்னஸ் நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதுங்கிறத வந்துட்டு ஐயா ரொம்ப அருமையா தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதுல வந்து இப்போ வந்திருக்கிற கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கொரோனாவில் முடங்கிய தொழில் வளர்ச்சி எப்பொழுது வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறாரு சையத் அப்படிங்கிறவர் கேள்விப்பட்டிருக்காரு. என்ன தொழில் அப்படிங்கிற சையத் பாத்தீங்கன்னா அதை பொறுத்து நம்ம சொல்லலாம். பட் சார் ஓவர் டு யூ. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரோத் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை விட குரோத் ஆயிருக்கு. அப்போ வந்து எக்கனாமிக் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் சில தொழில்கள் பாதிச்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பாதிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈவன் ரீட்டைல் ஷோரூம்ல வந்து துணி ஆன்லைன்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில தொழில்களை பாதிச்சிருக்கும். கண்டிப்பா எனக்கு நான் சொல்லாத தொழிலும் பாதிச்சிருக்கலாம். இது ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். இது வந்து வளர்ந்துருக்கு. இப்போ எங்களுக்கே பாத்தீங்கன்னா எங்க தொழிலே பாத்தீங்கன்னா நாங்க வந்து 3 மாசம் ஃபர்ஸ்ட் 3 months நிறைய அஃபெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த மார்ச் மாசம் அனௌன்ஸ் பண்ண எங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபாய் லாஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அப்படித்தான் இருந்தது. பட் கடைசியில பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாறி அப்புறம் ஒன்று கவர்மெண்ட்லாம் பர்மிஷன் வாங்கி லாக்டவுன் சப்ளை ஆரம்பிச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு வந்து கொஞ்சம் மாறிச்சு. ஐ திங்க் பர்டிகுலர்லி அவர் நீங்க செய்ய தொழில் என்ன தொழில்னு தெரியல. பட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது நிறைய growth இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. சையத் பிரிண்டிங்ல இருக்காரு சார். சையத் அவர் வந்து பிரிண்டிங் தொழில இருக்காரு. பிரிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஒரு டஃப்பான லைன். ஆக்சுவலா வந்து பிரிண்டிங் நீங்க பிரிண்டிங்ல இருந்து ஏதாவது டெக்ஸ்டைல் பிரிண்டிங் போக முடியுமான்னு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அது நல்லா இருக்கு, அந்த பிசினஸ் நல்லா இருக்கு. திருப்பூர்லாம் பிரிண்டிங் பண்ற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு மேபி அது வந்து நீங்க பாருங்க. பிரிண்டிங் வந்து என்ன சேலஞ்ச்னா பாருங்க, உலகம் பூரா அந்த பெரிய பிரிண்டிங் மெஷினரி பண்றாங்க இல்லையா, அவங்களே வந்து அவங்க R&D எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாமே மெயில்ல போகுது, லெட்டர் அடிக்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இந்த தொழில் வந்து ஒரு டஃப்பான தொழில். இது ஒரு பிரச்சனை. இது சேஞ்ச் நீங்க சொன்னீங்களே சில தொழில் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் வந்து நீங்க இதே பிரிண்டிங் வேற எதுக்காக மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு போக முடியுமா, அதுல பிரிண்டிங் இருக்கு. இப்போ பிளெக்ஸோ எல்லாம் பிரிண்டிங் இருக்கு. நாங்கள் நிறைய அதுக்கெல்லாம் கெமிக்கல் சப்ளை பண்ணுறோம். நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா growth பாத்தீங்கன்னா இந்தியாவில் 18-20% growth. ஈவன் இந்த பெண்டமிக் இயர்லி எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல். பிளெக்ஸோ பேக்கேஜிங் இவங்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. கொஞ்சம் லைன் மாற்ற முடியுமா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க தெரியல.
நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது டெக்ஸ்டைல் பிரிண்டிங் போக முடியுமான்னு பாருங்க. ஏதோ வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. தேர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல ஒரு சின்னதா ஃபிளெக்ஸோ பிரிண்டிங் போட முடியுமா? அந்த மாதிரி சேலம், அதான் நீங்க சேலம்னா நீங்க நான் அங்கேயே பிரிண்டிங் எல்லாம் யூனிட்லாம் இருக்குங்க. நாங்களே கெமிக்கல்லாம் சப்ளை பண்றோம். ஐ திங்க் யூ கேன் திங்க். யூ ஷுட் ட்ரை. ஏன்னா பிரிண்டிங் வந்து ஒரு சேலஞ்சிங் லைன் தான். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல சேலஞ்சிங் லைன். ஏன்னா நம்ம லெட்டர் எத்தனை இடத்துல லெட்டர் ஹெட் அனுப்பிச்சிடும் சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு இது அனுப்புறோம். அதர்வைஸ் எல்லாம் மெயில் தான் போகணும். ஸோ லெட்டர் ஹெட் கன்சம்ஷனே குறைஞ்சிருக்கு. அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் டிசைன் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. கரெக்ட் சார். ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி டிஜிட்டல் சைட்லயும் கூட அவர் போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அந்த சைட்ல ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். இதை தவிர இன்னொரு கொஸ்டின் அவர் பாத்தீங்கன்னா சார், வேர் டு யூ சோர்ஸ் தி ஜென்யூன் கன்சல்டன்ட்ஸ்? இஸ் தேர் எ ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் மாத்தூர் அப்படின்னு கேட்டிருக்காரு. Where do you source genuine consultants? Genuine அவர் எதை மீன் பண்றாரு? எனி ஸ்பெசிபிக் மாத்தூர், அதாவது நீங்க எனி ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரிக்காக நீங்க பாக்குறீங்களா இல்ல எனி எக்ஸ்பர்டீஸ்க்காக பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சார் will be able to answer. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் பீப்புள் லைக் டை, ஆர்கனைசேஷன் லைக் டை, சிஐ இந்த மாதிரி இதில் கேட்கலாம். சோசியல் மீடியாவிலே நீங்க போடலாம். நாங்களாம் வந்து கான்டாக்ட் வச்சு கேட்டுப்போம். எங்கள் கஸ்டமர் கேட்போம், இதுக்கு யாராவது எக்ஸ்பர்ட் இருக்கான்னு கேட்போம். எங்களுக்கு கஸ்டமர் பேஸ் அதிகம், அதனால வி ஆர் ஏபிள் டு டூ இட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணலாம். சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து 91 நினைக்கிறேன், 95 சாரி 95 ஒரு கார்மெண்ட் யூனிட் ஆரம்பிக்கணும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். கன்சல்டன்ட் தமிழ் பேப்பரில் போட்டோம். ஒருத்தர் வந்தார். அவர் பெரிய எக்ஸ்பர்ட் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன யூனிட் வாங்கி கொடுத்தாரு. ஒரு 25 lakhs ஒரு 40 மிஷினோட அந்த கார்மெண்ட் ஸ்டிச் பண்ண டி நகரில் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கை பணத்தை போட்டு 20 lakhs டேம் லோன் வித் பேங்க் அப்படி ஆரம்பிச்ச அந்த கம்பெனி. இப்போ அப்கோர்ஸ் ஐ எம் நாட் பார்ட்னர் தேர். இப்போ வந்து அந்த கம்பெனி 200 கோடி டர்ன்ஓவர் பண்றாங்க. ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன கன்சல்ட் தான். அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கன்சல்டன்ட் வந்தாங்க. அப்படிதான் போச்சு. இனிஷியலா 1 or 2 years they didn't make profit. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 பேர் வேலை செய்யறாங்க. This happens. அப்போ வந்து கன்சல்டன்ட் எடுத்து அவர் ஒன்றும் அறியல, மாசம் 3000 ரூபாய் ரிட்டைனர் ஃபீஸ். ஆனால் எங்களுக்கு அந்த யூனிட் வாங்கி கொடுத்தா அது வாங்கினாலும் எங்களுக்கு கற்றுக்கிட்டோம். அவர் வேற ஒன்றும் வேல்யூ ஆட் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு டேக் எ சான்ஸ். சார் இப்போ வந்து செல்வராஜ் கரூர் அவர்கிட்ட ஒரு கேள்வி. We are into exports of home textiles. 2021 seems like buying capacity can reduce. Also nowadays people's first priority is now to healthcare. So how are the predictions for this year அப்படினு அவர் கேக்குறார் சார். என்னுடைய ஃபீலிங் வந்து இப்ப நான் வந்து எங்க கரூர்ல இருக்கீங்களா? கரூர்ல இருக்காருங்க சார். கரூர்ல he is into home textiles. He is into mainly into export. Incidentally Selvaraj is my classmate. Thank you. Thanks Neil. Okay. Thank you Ponnu sir for that wonderful session. In fact அகிலா பேச ட்ரை பண்றாங்களா? ஆமா, I think so. ஒரு லைன். Sorry. I think the line is on. Thank you so much, Neil. And Ponnu sir, thanks a lot. In fact, Thai Chennai oda Thai Tamil அப்படினு மாசம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம் for our MSME entrepreneurs நாங்க பிளான் பண்ணி இந்த கற்கை நன்றேங்கிற சீரீஸ் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். I just had one question on behalf of several entrepreneurs here. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் சார், இந்த மாதிரி we are into in a Thai catalyst which is personal transformation for entrepreneurs and Thai personal boards. Basically a bouncing board. Actually we have 10 bouncing boards at this point. We are starting 2 more bouncing boards in the next 10 days. So இதுல participate பண்ணிட்டு இருக்கிற பல entrepreneurs இன்னைக்கு இங்க இருக்காங்க. So we know that you are part of a bouncing board and then you have been responsible for starting a few bouncing boards as well. So in the bouncing boards and your personal transformation, how has it helped you in terms of உங்களோட business வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் இது எப்படி ஹெல்ப் பண்ணிட்டுங்கிறத சொன்னீங்க அப்படின்னா பல entrepreneurs இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க who are traveling that path will be very delighted, sir. It's a phenomenal success.
அதாவது நாங்க 2008ல சிகே தமிழ்நாடு சேர்மனா இருக்கும்போது, சிஐ சேர்மனா இருக்கும்போது ஆரம்பிச்சு விட்டாரு. ஐ திங்க் வி ஆர் தேர், வி ஆர் நவ் 9 people are there. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 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 ரியல். எங்க பிஸ்னஸ் மாறுனது நிறைய காரணம். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங்கே பவுன்சிங் போர்டில் வச்ச குட்டு தான். ஆமா, நீங்க ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு நிறைய அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து எப்படின்னு இட் ஹெல்ப்ஸ் யூ. அதுக்கு தான் நம்ம அந்த பவுன்சிங் போர்டில் ஐ திங்க் யூ வில் ஆல்சோ டூயிங் சம் நான் கம்பீட்டிங் பிஸ்னஸ் ஸோ தட் வி கேன் ஸ்பீக் நோ ஃப்ரீலி. நான் வந்து என்னோட பிஸ்னஸ் சீக்ரெட்டை சொல்லலாம், என்னோட பிஸ்னஸ் சேலஞ்சை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தான் ஒரு செக்டார் இருக்கால அந்த பவுன்சிங் போர்டில் வைக்கக்கூடாது. இது வந்து இட்ஸ் ரியலி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் தாட்ல இருப்போம். பட் வேற அவங்க வந்து தே ஆர் சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ். அவங்க வந்து இந்த நம்ம பிஸ்னஸை வேற நோக்கத்தில் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யூ கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அது இல்லாமல் இதில் வந்து பவுன்சிங் போர்டில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே பேசுறதை வெளியே போய் பேசக்கூடாது. ஏன்னா அப்போ தான் சொல்ல முடியும், ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ண முடியும். வெளியே போய் ஈவன் நம்ம ஸ்பவுஸ் கிட்ட கூட போய் ஷேர் பண்ணக்கூடாது, ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடாது, வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஈரோட்டில் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ வந்து they made 7th bouncing board. It's going, they are so happy. நான் ஒரு பவுன்சிங் போர்டு ஆரம்பிச்சா அடுத்த பவுன்சிங் சும்மா போயிட்டு வந்த அவ்வளவுதான். அது அவங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் 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 உங்களுக்கு யாருங்க இந்த மாதிரி கன்சல்டன்ட்லாம் சொல்றீங்க? இவங்க தான் பெரிய கன்சல்டன்ட். we are learning from each other. And also அந்த பவுன்சிங் போர்டில் ஆல் ஆர் ஈக்குவல். we should treat them equally since you are there. And எவ்வளவு நாள் ஆச்சு ஆரம்பிச்சுங்க அகிலா? ஒரு 7-8 months ஃபர்ஸ்ட் பவுன்சிங் போர்டு ஆரம்பிச்சாச்சுங்க. And it's actually going on very well, extremely structured, and average of 8 to 9 people. சில போர்ட்ஸ்ல 10 பேரும் இருக்காங்க. And going on really well. 10 போர்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. And இன்னும் 2 boards we are going to start in the next less than ஒரு boards form ஆயிடுச்சு. We are just going to have the launch பண்றது இன்னொரு 2 weeksல பண்ணிடுவோம். It is a big change you will be seeing. Thank you so much sir, because நிறைய பேரு நிறைய பேர் வந்து சார் அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் பிசினஸ் லைஃப்லயும் this has created a whole lot of impact சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றவங்க இன்னைக்கு இந்த இதுல இருக்காங்கங்கிறதுனாலதான் I thought I will bring that aspect also. அப்படிங்கிறதுனாலதான் I thought I'll just ask this question. Thank you so much sir. Thank you. Highly useful. It will be very highly useful. நீங்க எல்லாம் என்னென்ன புரோட்டோகால் போட்டுருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிருங்க. ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் தர் ஃபீலிங்ஸ், எல்லாமே கமெண்ட் அடிக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை கமெண்ட் அடிக்கக்கூடாது. ஐ திங்க் வி ஷுட் அக்செப்ட் இட் அண்ட் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் டு டெல். தென் only it will create a great. அது வர்றது எப்படா பவுன்சிங் போர்டு வரும்னு யோசிக்கணும். நாங்க வந்து இந்த மாசத்துல 2 நாள் நடத்துறோம். நேத்து நடத்தணும் நிலை 2 to 7 அந்த 15th வச்சோம். ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இந்த மாசத்துல 2 மீட்டிங். ஸோ பாத்தீங்கன்னா 5 hours 10 hours we have spent. ஆன்லைன்ல இருக்கிறதுனா ஃபுல் டே வைப்போம். ஸோ அந்த மாதிரி லேர்னிங் நிறைய இருக்கும். அண்ட் ஈச் ஆஃப் அஸ் ஹஸ் grown because of this bouncing board. எங்களுக்கு 13 வருஷம் ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஃபேமிலி அப்படியே மெர்ஜ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பல இது நடந்துச்சு. இவங்களுக்கும் வரும், அந்த மாதிரி வரும். இட்ஸ் a great idea. I think I am very happy that Thai has started this. கண்டிப்பா இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும் சார். இந்த 2 கேள்விகளை மட்டும் முடிச்சிருவோம் சார். அதோட நம்ம செக்ஷன், அதாவது 2மே அந்த டெக்ஸ்டைல் துறை சார்ந்த கேள்வி தான் சார். இந்த டெக்ஸ்டைல் துறையில அவர் செல்வராஜ் கேட்ட மாதிரி பையிங் கெப்பாசிட்டி குறையுமா? அதே மாதிரி உதயகுமார் திருப்பூர்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு டெக்ஸ்டைல் செக்டார்ல ஏதாவது அப்பேரல் செக்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படிங்கறதும் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தது வந்து உள்நாட்டை சார்ந்த பொருளாதாரம், வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் 2மே இதுல கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். ப்ளீஸ். இல்ல, எனக்கு தெரிஞ்சுங்க கரூர் ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நாங்க வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணா ஐ திங்க் பீப்புள் ஆர் டூயிங் வெல் தான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அங்க அன்சர்டன்டி பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அது இது வர்றது. இப்போ வந்து அங்கெல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் போட்டுருவாங்க. ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் அகைன். அண்ட் பாத்தீங்கன்னா யூரோப்பும் சரி அமெரிக்காவும் சரி நிறைய ஸ்டிமுலஸ் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தேர் வில் பி லாட் ஆஃப் மணி வித் பீப்புள் டு ஸ்பெண்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு ஏதாவது ஒரு சின்ன செட்பேக்கா இருந்தா கூட இது வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த டெக்ஸ்டைல் இது பின்னலாடை பொறுத்தவரையிலும் ஐ திங்க் இட் இஸ் இது உங்களை எல்லாத்துமே ஹோம் டெக்ஸ்டைல் இது எல்லாமே இந்த சப்சிடி. இஃப் யூ ஆர் அன் எம்எஸ்எம்இ யூ கெட் ஆல் தி சப்சிடி. இதெல்லாம் பார்த்துங்க. ஒன்று சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருக்கணும், இல்லைன்னா இந்த பஞ்சாயத்து பிளாக். நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பஞ்சாயத்து பிளாக் சப்சிடி இருக்குன்னு பார்த்து போடுங்க. ஸோ அங்க வந்து லேண்ட் சீப்பா இருக்கும் தெரியல, சிட்கோ அங்க பக்கத்துல இருக்கா என்னன்னு தெரியல, இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல போடணும். ஏன்னா எலிஜிபிலிட்டி அது ஒரு கிரைட்டீரியா. ஸோ அந்த மாதிரி இதுல போடுங்க. சப்சிடி கவர்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு டேர்ம் லோனுக்கு 6% இது கொடுக்குறாங்க டிக்ல சப்சிடி. நீங்க 10% போட்டாங்கன்னா 4% தான் நெட் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் காம்படிட்டிவா இருக்கும். டெக்ஸ்டைல் பொறுத்தவரை ஒண்ணு என்னன்னா லெஸ் கேபிட்டல் மோர் டர்ன் ஓவர். நீங்க வந்து அது வந்து இப்ப ஷிஃப்ட் எல்லாம் ஈவன் விமன் அலோவ் பண்றாங்க, அதெல்லாம் வந்துச்சு. நீங்க ஒரு மிஷின் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நீங்க கிளஸ்டர் இதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். எம்எஸ்எம்இ இன்ஸ்டிடியூட்டோட ஒர்க் பண்ணி தே கிவ் ஈவன் சப்சிடி டு தட். நீங்க ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 5-10 கம்பெனி சேர்த்து பண்ணி காம்படிட்டிவா பண்றதுக்கு ஒர்க் பண்ண. இன்ஃபேக்ட் சிஎல்ஏ நாங்க பண்ணி கொடுத்தோம். ஒரு 10 பேர் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் சொன்னாரு அந்த முடிச்சு நான் சொன்னது, நான் சேர்மனா இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சார் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் வேஸ்ட் வந்து நியர்லி 3% சேவ் பண்ணோம் சார். எங்களுக்கு வந்து 7% ஆகிட்டு இருந்தது, நாங்க வந்து 4% குறைச்சிட்டோம் கட்டிங்ல. இது வந்து இந்த கிளஸ்டர் நான் ஸ்பென்ஸ் மணி 2.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்க. பட் எக்ஸ்பர்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹவு ஐ கேன் மேக் ப்ராஃபிட்னு ஒரு ஐடியா பண்ணுங்க. அதுக்கு தான் நீங்க இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் போங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கன்சல்டன்ட்டை பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. தென் யூ வில் பி சீன் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் பிசினஸ் மேன். நம்மளா கத்துக்கிறது புதுசா வீல இன்வென்ட் பண்ண வேண்டியது இல்லை. தேர் ஆர் பீப்புள் ஆல்ரெடி நோ த டெக்னிக்ஸ். அந்த மாதிரி தான் யோசனை. நானா கத்துக்கணும் பண்ணிட்டு இருக்கா, டைம் ஆகும். We'll also learn. You don't have to reinvent the wheel. We don't have to reinvent the wheel. Yes, exactly. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். ஐ திங்க் இது மாதிரி பல கேள்விகள் டைரக்டாவும் பர்சனலாவும் வந்துட்டு இருக்கு. நேரம் கடந்து விட்டதுனால நம்ம இந்த செஷனை இதோட நம்ம முடிச்சு கொள்வோம் சார். அதாவது ரொம்ப அருமையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த 1.5 மணி நேரத்துல எப்படி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுதான் நான் இப்ப எனக்கு இதுல டேக் ஹோம் அப்படின்னு எடுக்கணும்னு நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கட்டுக்கடங்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த ஒரு இந்த நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தொற்று இருக்கிற நேரம், அதாவது டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே பீப்புள் ஆர் அண்டர் கோயிங் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் இருந்தாலும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு இது வந்து ஒரு சமயமாக இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமயம், இந்த ஒரு பேண்டமிக் வந்து வந்திருக்கனால இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து இதே மாதிரி ஒரு திருப்பி இந்த சைக்கிள் வரதுக்கு நம்ம ஒரு சைனாவில இருந்து வேற பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமோ, சுயசார்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமோங்கிறத பாத்தீங்கன்னா இன்னொரு 7-8 வருஷம் கழிச்சு இது மாதிரிதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போ கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு இந்த $multi-million பிசினஸ் பண்ணக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற இந்த டெக் ஜாம்பவான் அவங்களாமே எப்படி சொல்றாங்கன்னா நார்மலா அவங்களோட growth percentage 7 to 8% இருக்கிற growth அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா 15 to 20%. இமேஜின் பண்ணி பாருங்க சார். அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு நாட் 500,000 கோடி பண்றது இல்ல, பல்லாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இவங்க வந்து they are expecting 20% growth பண்றாங்கும் போது அலைடா ஏகப்பட்ட செக்டார்ஸ் ஓபன் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக there is going to be great opportunity. It is only that how we are going to keep ourselves aware. சார் சொன்ன மாதிரி நம்ம we don't have to reinvent, we just have to keep our ears, நம்மளுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பல பேரோட பேச வேண்டும். என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நேரா போய் கேட்டாலே, போர்ட்டல்ல போய் கேட்டாலே பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ we have to grab the opportunities. அதாவது ஹொரேஸ் அப்படிங்கிற ஒரு போயட் அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக் போயட் அவருடைய ஒர்க் ஆஃப் ஓடஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையை சொல்றாரு சார். அந்த சிம்பிளான வார்த்தை இந்த சமயத்துக்கு தகும் என்று கூறி நான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி, அதாவது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பிடியம் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை சொல்றாரு சார். அதை அவர் யூஸ் பண்றாரு, கார்பிடியம். இந்த கார்பிடியம் என்னன்னு பாத்தீங்கன்னா the time is right, seize the opportunity.
இதுதான் தக்க சமயம், உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்றாங்க. ஒரு மிக அருமையான பேச்சு சார். நாங்க எல்லோரும் ஐ திங்க் இங்க கூடியிருந்த 100 பேர் எல்லாருமே இதுல கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பாங்க. இதுல ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும். இதை ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நாளையிலேருந்து அவங்க இதை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்கிறதுல ஒரு எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நீங்க ஐ நோ தட் யூ ஆர் வெரி பிஸி இன் ஸ்பைட் ஆஃப் தட். நேத்துக்கு நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க. you have been having காத்தால ஒரு மீட்டிங் வித் தி ஃபினான்ஸ் மினிஸ்டரோட இருந்திருக்கீங்க, மினிஸ்டர்ஸோட எல்லாம் இருந்தாலுமே ஒரு அடுத்த ஜெனரேஷன் பிளஸ் எம்எஸ்எம்இ வரணும், நல்லபடியா வரணும் அங்கும் போது உங்களுடைய நாலேஜை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்குது சார். மீண்டும் ஒரு சமயத்தில் உங்களுடைய டையிலையும் வேற ஒரு போரத்திலையும் உங்களை சந்திக்கணும் என்பது எங்களுடைய அவா. வாய்ப்பளித்ததற்கும் வந்ததற்கும் டை சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி சார். மிக்க நன்றிங்க. ஐ எம் ஆல்சோ சோ ஹாப்பி டு இன்டராக்ட் வித் யூ. நீங்க நல்லா பண்ணீங்க, பிரமாதமா பேசுறீங்க. அண்ட் ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டை ஃபார் இந்த மாதிரி ஒரு எனக்கும் ரிஃப்ரெஷ் ஆகுது இல்லை. ஐ எம் திங்கிங் இதுல எனக்கு கொஞ்சம் இது பேச எனக்கு கொஞ்சம் புது ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படிதான். இப்போ நம்ம எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. இட் கேன் ரீச் டு சம் பீப்புள் if they get some benefit. I will be the happiest person. Knowledge multiplies when it is shared னு சொல்லுவாங்க. அதேதான் சார், கண்டிப்பாக டெஃபினெட்லி. ஒன்னு மட்டும் கடைசியில சொல்லிடுறேன். இந்தியா இஸ் a place of opportunity. கண்டிப்பா. Yes, I really feel. பட் எனக்கு பர்டிகுலர்லி தமிழ்நாடு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய பேர் எங்கள் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன சம்பளத்தில் சேர்ந்தவங்க எங்கள் சிங்கப்பூர்ல டைரக்டராக இருக்காரு. இங்கே ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணி அங்கே இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மதுரை யூனிவர்சிட்டியில் போய் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்து ரெக்ரூட் பண்ணி வந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரீஜன் மேலே ஆர்வம் உண்டு. இப்போ தான் நம்ம கம்பெனி பெருசாக வி ஆர் ஆல்சோ ரெக்ரூட்டிங் லோக்கல் பீப்புள். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புவோம். போகும்போது எல்லாமே கஷ்டப்படுவாங்க, ஒரு ஊருக்கு போய் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன ஏஜில் போனீங்கன்னா ஆல்வேஸ் ரைட்டு. நாங்கள் எங்கள் கம்பெனியில் பல வருஷமா வி ரெக்ரூட் ஒன்லி ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸாலே எடுக்கிறது. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் தான், ஏன்னா தே ஹேவ் ஒர்க் டு லேர்ன், தே வாண்ட் டு ஒர்க். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யங் டீமை எப்பவுமே வச்சிருங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன், அவங்க வளரணும்னு நினைப்பாங்க, ஸ்பீடு இருக்கும். அதனால அந்த மாதிரி இதுவும் பாருங்க. I think I'm very thankful to you for sharing my thought here. It's a learning. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கத்துருங்க, நல்லா கோஆர்டினேட் பண்றீங்க, நல்லா பண்ணீங்க. I think you run the show very well. Thank you, Nilanjan. Thank you, Agila, Priya, everybody. Thank you all friends.